ஆனை போல் பெருவயரும் பாங்கான பூணூலகா தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழு விநாயகனே நானே உமது பாதம் போற்றி செய்வேன் நாவில் வந்து தீபாய் கணபதியே தந்தி முகனே குருவே தம்பிரானை தொழுவே சிந்தைதனில் ஐந்தெழுத்தை செப்புவே பின்னால் நமக்கு காரியம் கைகூடுமா அறுபடை வீடு கொண்டு அழகு திருவுருவாய் அமர்ந்த எனப்பனே வடிவேல் முருகா பழனிமலை மீதமன்று பக்தர் குறை தீர்க்கும் என் பால சுப்பிரமணியனே வடிவேல் முருகா ஆறுபடை வீடு கொண்ட என ஐயனாறு முகவேளன் வருவார் நமக்கு ஒரு காலம் வரைவில்லையே அப்படித்தானே தந்தோம் தன்னன்னை தன்னா ஐயா தந்தேனை தோம் தன்னன்னை தனன்னா அப்படி கனவே அதியேன் கூறுவா ஐயா கனவிலையும் நான் மறவே ஐயா குணவேதியே அருமுகவா ஐயா குணவேதியே அருமுகவா நான் குஞ்சரமே பாடே நான் பாடுவேனே ராமா உன்னையே ஐயா பழகாலோ மை தொழுவே நான் தேடுவேனே ராமா உன்னையே இந்த தேஜோமெல்லாம் ஐயா அத்தானுடைய திருமகனே ஐயா அத்தானுடைய திருமகனே அப்படி ஆறு அடைவேல் முருகா மலையரே செந்திருமகனே ஐயம்மாள் மயிலை அம்பிக நல்ல குளமிருக்கும் எனக்கிலே ஐயா எனக்கு உதவாகல்லை மகளே எனக்கு வளமிருக்கும் வனக்கிளியே வந்துதவா வகையறி நாயடறியானாளை
என்ன விவரம் செய்தார் என் குரு வீட்டினிலே சொல்லி வைத்து இப்படி வீதியிலே பாட வைத்து என்ன அறையதில சொல்லி வைத்து ஐயா அறையதில சொல்லி வைத்து இப்படி அம்பலத்தில் பாட வைத்து சொல் உலகமெல்லாம் பெயர் விளங்கி வரக்கூடிய இந்த சின்னமாடன் குடியிருப்புமான நகரத்திலே ஆனால் ஆமா எங்கள் ஐயா சுடர் ஒளிவிலே பிறந்த இந்த நாளால் வேம்படி சுடலைமாட சுவாமியுடைய ஆலயத்தில் ஆமா 2 குழுது ரவுண்டா இருக்கும் ஒரு கண்ணாடிக்குள்ள 2 குழுது ரவுண்டா இருக்கும் அதை 2வது இருக்கதை கூட்டணும் ஆகையினால் ஆமா நாளால் வேம்படி சுடலை மாடசுவாமியுடைய ஆலயத்தில் நாமளுக்கு சொல்லி தந்த வார்த்தையாரை சொல்ல வேண்டும் அல்லவா கட்டாய சொல்லணும் அண்ணா உங்க மறந்தாலும் அண்ணாவிய மறப்பதில்லை சோறு உங்க மறந்திட்டாலும் சொல்லி தந்த வார்த்தையாரை மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்திட்டாலும் நாமல் நினைவொரு நாள் மறப்பதில்லை அப்படி எனக்கு குல குருவாகப்பட்டவர்கள் யார் என்றால் அதாவது அறையிலே சொல்லி வைத்து இப்பேற்பட்ட அம்பலத்திலே வில்லிசை படிக்க வைத்தவர்கள் வைத்த என் குல குருவாகப்பட்டவர்கள் யார் என்றால் ஐயா திருநெல்வேலி ஜில்லாவிலே திருவுருவா அமர்ந்த நாடு துவகமையில் விரித்தாடும் தோணி தோர நகர்தனிலே சான்றோர் கூடம் தன்னாதியிலே சத்திரியனா பிறந்த ஐயா ராமரையோ சுமந்து வாரோ என்னை சுமந்து வாரோ தாத்தா ராமசுவாமியே புலவர் வாதோ திருநெல்வேலி ஜில்லாவிலே திருவுருவாக அமர்ந்த நாடு அந்த மூவாற்றாங்கரையோரம் ஆமா சீவளம்பேரி அருகிலே தோகமையில் விரித்தாடும் மேல தோணித்துறமான நகரத்திலே என் சான்றோர் குலம் சத்திரியர் குலம் நாடார் குலத்திலே பிறந்த பூமான் சீமா என் அரிகிரி ராமா அயோத்தி ராமா கோதண்ட வளைத்த என் கோபால ராமன சுமந்து ஆடி வரக்கூடிய தாத்தா ராமசுவாமி நாடார் புலவர் பாதம் அதற்கு அடுத்தபடியாக அதே தோணித்துறமா நகரத்திலே பிறந்து வளர்ந்து இன்றைக்கு தென்காசி ரோட்டிலே சீதபற்பநல்லூர் சமத்துவபுரத்திலே அடியலந்த ராமன் அன்னை சீதாலட்சுமியோடு அடியலக்கும் பகவான் அந்த பார்வதியாளோடு அட்டகாளி 8 பேரு அதிகாரியன் மாரியம்மா முப்படாதி ஆமா பத்திரகாளி ஆமா முத்தாறு ஞானமூர்த்தி ஈஸ்வரரோடு வடக்கு முகமாக அமர்ந்திருக்கும் என் அப்பா முருகேசனாடார் புலவர் பாதம் அடுத்தபடியாக தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை ஆமா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை கிடையாது ஆகையினால் ஈன்றெடுத்த தாய் ஆமா முனியம்மாள் என்ற சாவித்திரி அவர்களுடைய சீர்வாதத்தை சிரசிலே கொண்டு மேலும் என்னைக்கு குல குருவாகப்பட்டவர்கள் யார் என்றால் ஐயா வில்லிசை கவிகள் எல்லாம் விருத்தம் போட்டு அறுத்தம் சொல்லும் ஆடாத தேவதையை ஆட வைத்து பார்ப்பவர்தான் கல் சிலையா இருந்தாலும் கலகலன்னு சிரிக்க வைப்பான் சிலையா இருந்தாலும் மலமலன்னு சிரிக்க வைக்கும் ஐயவியல் எல்லாம் மூகுலகம் வியாதி பெற்று அத்தை முத்துலட்சுமி புலவர் பாலோ
உலகமெல்லாம் கியாதி பெற்ற வெள்ளிசை கவிகள் எல்லாம் ஆமா விருத்தம் போட்டு ஒரு சொல்லி சொல்லி கொடுக்க கூடாது. விருத்தம் போட்டு அறுத்தம் சொல்லும் விருத்தம் போட்டு அர்த்தம் சொல்லும் கல் சிலையாக இருந்தாலும் கலகலன்னு சிரிக்க வைப்பார் கலன்னு சிரிக்க வைப்பார் மண் சிலையாக இருந்தாலும் மலமலன்னு பேச வைப்பார் மலமலன்னு பேச வைப்பார் வெள்ளிசை கவிகள் எல்லாம் விருத்தம் போட்டு அறுத்தம் சொல்லும் விருத்தம் போட்டு அர்த்தம் சொல்லும் ராமாயண கதைக்கென்றே இந்த உலகத்திலே அவதரித்த என் அத்தை தோணித்துறை முத்துலட்சுமி புலவர் வாதம் முத்துலட்சுமி புலவர் வாதம் அவர்களுடைய சீர்வாதத்தை சிரசிலே கொண்டு ஐயா ஒருவர் குருவே என்பே ஐயா ஒருவர் குருவே என்பே இந்த உலகத்தில் அனைவரும் குரு நமக்கே இந்த உலகத்தில் அனைவரும் குரு நமக்கே அப்படி கருவாய் ஜனித்த கருக்குழியில் கருவாய் ஜனித்த கருக்குழியில் அப்படி கைகாலினை 10 மாதம் சென்று கைகாலினை 10 மாதம் சென்று குருவாய் பிரபித்த மாதா குரு உலகத்தில் உன்னருள் தருவாயம்மா வாழே நாட்டும் பந்தேலிலே சபையோர்களே நாட்டு பந்து அழிலே ஐயா பந்து அழிலே பந்து அழிலே வந்து சபையோர்களே ஐயா சபையோர்களே சபையோர்களே அதாவது இந்த ஆச்சார பந்தலிலே அமர்ந்திருக்கும் ஐயா பெரியவர்கள் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். இந்த நாளால் வேம்படி சுடலைமாட சுவாமியுடைய ஆலயத்தில் தர்மகர்த்தா தானகர்த்தா பொருளாளர் செயலாளர் சின்ன நாட்டாமை பெரிய நாட்டாமை ஊர் தலைவர் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக தாய் குலம் என்று சொல்லப்பட்ட தாய்மார்கள் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். நல்ல கச்சேரி நடக்கும்போது அவ்வளவு பேரும் முன்னாடி உட்கார்ந்திருந்தாங்க. மணி 12 ஆனதுதான் எல்லாம் எந்திரிச்சு வீட்டை பார்த்து போயாச்சு. என்ன செய்ய நாளைக்கு மதிய கூட பார்க்கணும், அப்புறம் நாளைக்கு சாம கூட பார்க்கணும். ஆமா, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திக்க வேண்டாம். அதானே, நீ துட்டு வாங்குதா 4 மணி வரைக்கும் உட்கார்ந்திருப்பா, நாங்க ஏன் உட்கார்ந்திருக்கணும்? 4 மணி வரைக்கும் உட்கார்ந்திருக்கணுமோ? ஆமா. ஆனால் தாய் குலம் என்று சொல்லப்பட்ட என்னமோ சொல்றாங்களையா, தாய் குலம் என்று சொல்லப்பட்ட தாய்மார்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக நாமளுக்கு அட்வான்ஸ் கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு ஒரு வணக்கம். எங்கள் ஐயா இந்த நாளால் வேம்படி சுடலைமாட சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களை சுமந்து ஆடி வரக்கூடிய சாமி கொண்டாடி கோமரத்தார் அவர்களுக்கு ஒரு வணக்கம். நல்ல போட்டாங்க பாரு அப்பள ஆட்டம், நல்ல பாட்டு கச்சேரி மேடையில நல்ல கனியாவேசத்தை போட்டுக்கிட்டு சொடலசாமி ஆட்டம். ஆமா, ஆகையினால் சாமி கொண்டாடி கோமரத்தார் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக நையாண்டி மேளை இசை கலைஞர்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக ஆனால் சாப்பாடு பொங்கி போடக்கூடிய தவசு பிள்ளை அண்ணாச்சி அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக கோவில் பூசாரி ஐயா அவர்களுக்கு ஒரு வணக்கம்.
அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவங்களுக்கு தானே முதல்ல சொல்லணும். அவங்களுக்கு தானே முதல்ல நாம சொல்லி இருக்கணும். எதுக்கு முதல்ல சொல்லி இருக்கணும்? அவங்க தானே நேரத்துக்கு நேரம் ஐயாவுக்கு மணி அடிக்கணும், சூடாதிபாரண காட்டணும், பூஜை பண்ணணும். ஆமா, அவர் அடிச்சு மணியை அடிச்சா தான் சாமியே இறங்கி வருவாரு. ஆமா, அவர் தான் நேரத்துக்கு நேரம் வில்லுக்காரங்க கொண்டைக்கு பூ கொண்டு வந்து தரணும். இன்னைக்கு மறந்துட்டாரு நினைக்கிறேன். இன்னைக்கு 12 மணிக்கு மேல வந்தா எங்க ஞாபகம் இருக்கும்? நாளைக்கு தான் கொண்டு வருவாரு. நீ 8 மணிக்கு வந்து வில்லு கட்டி இருந்தா கொண்டையில பூ இருந்திருக்கும். ஆகையினால் சாமி கொண்டாடி கோமரத்தார் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக வருங்கால இளம் தென்றல் வாலிப சிங்கங்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக ஆனால் ஆமா, நம்ம என்னதான் லட்சமா செலவு செய்து கோயில் கொடை விழா கொடுத்தாலும் இன்றைக்கு இந்த வேம்படி சுடலைமாட சுவாமிக்கு கோயில் கொடை விழா நடக்குன்னா ஆமா, அதை வெளியே எடுத்து காட்டுறது யார் கையில இருக்கு? அதுதான் ஒளியும். ஒளி இல்லை என்றால் இந்த உலகமே இல்ல. ஆமா, ஆகையினால் நாமள மேல தூக்கி விடனாலும் அவங்க கையில தான் இருக்கு. நம்மள கீழே இறக்கி விடனாலும் அவங்க கையில தான் இருக்கு. அதெல்லாம் சம்முன்னு மேல தூக்கி வச்சிருவாங்க. ஆனால் ஆமா, நாமளுக்கு ஒளி அமைத்து தந்திருக்க கூடிய ஆமா தர்மா சவுண்ட் சர்வீஸ் சின்னமாடன் குடியிருப்பை சார்ந்த ஆமா தர்மா சவுண்ட் சர்வீஸினுடைய ஆமா உரிமையாளர் மற்றும் பணியாளர்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக வீட்டுல கிடக்கும் கிழடு கட்டைகளுக்கு ஒரு வணக்கம். நல்லா இருக்கு. ஏமா சனிக்கிழமை போகும்போது நீ வசமா வாங்கி கட்டிட்டு போற? எதுக்கு? வீட்டுல வர முடியாத தாத்தா பாட்டிய பார்த்தா உனக்கு கிழடு கட்டையா தெரியுதா? அப்படி இல்லம்மா. ஆமா, செட்டுக்காரனாச்சி தெருவுக்கு குழாய போட்டு வச்சிருக்காரு, கட்டி வச்சிருக்காங்க. ஆமா, கோயிலுக்கு நடந்து வர முடியாத தாத்தா பாட்டிமார்கள் எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்துருப்பாங்க. வீட்டுல உட்கார்ந்து வில்லு பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த குறுகிட்ட போய் உள்ள எல்லாரையும் சொன்னானே, ஆமா, நம்மள ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னு தாத்தா பாட்டி நம்ம மேல கோவப்படக்கூடாது. கண்டிப்பா, கட்டாயம். என்ன இந்த தாத்தா பாட்டி மாதிரிதான் ஆமா, நல்லா இல்லாததையும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். நல்லா இருக்கதையும் நல்லா இல்லன்னு தாத்தா பாட்டி மாதிரி ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டு போயிருவாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நீ என்னையா அப்படி சொல்லுத? என்ன இந்த பாட்டிமார்கிட்ட பேர் வாங்குறதா ரொம்ப பெரிய கஷ்டம். அது கஷ்டம். எங்கடா குறை இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு ஆமா, இந்த 2ஆம் நம்பர் என்ன வந்ததுல இருந்து அமைதியாவே உட்கார்ந்துருக்கு, அவளுக்கு உண்டான சாமான குடுக்கல, அவ அமைதியா உட்கார்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆமா, அதான் தாத்தா பாட்டி மார சமாளிக்கிறது தான் பெரிய கஷ்டம். ஆகையினால் ஆமா, தாத்தா பாட்டி அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அனைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய கதை என்ன கதாமா? உலகத்திலேயே பெரிய தெய்வம்னா என்ன? குடத்த மாதிரி இருப்பாரா? அப்படி இல்ல, அதாவது உருவத்துல பெரிய தெய்வம் இல்ல, உலகத்தில் பெரிய தெய்வம். உலகத்திலேயே பெரிய தெய்வம். ஆணுக்கும் பிறந்தவர், அரிக்கும் சிவனுக்கும் பிறந்தவர். அவர் யாரு? அரிகரி புத்தரன் ஐயனார் சாஸ்தா. அதுதான் நமக்கு கொஞ்சம் வராது, தடுமாறி. அதானே. ஆமா, ஆனால் ஆமா, எங்கள் ஐயா இந்த சீனிமுடி சாஸ்தா எங்கே பிறந்து இன்றைக்கு ஆமா இந்த வேம்படி சுடலைமாட சுவாமியுடைய ஆலயத்தில் வந்து நிலைய வாங்கி இருக்கக்கூடிய கதையை அரிகரி புத்தரன் ஐயனார் சாஸ்தாவினுடைய பிறப்பை ஆமா நாமளை பாட சொல்லி இருக்கிறார்கள், படிக்க சொல்லி இருக்கிறார்கள். ஆகையினால் ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? எல்லாருக்கும் வணக்கம் சொன்னையா? கஷ்டப்பட்டு உட்கார்ந்து பணியாரம் சுட்டுக்கிட்டு இருக்காங்களா அந்த அக்காமார்களுக்கு வணக்கம் சொன்னையா? நீ நல்ல கஷ்டப்பட்டு உட்கார்ந்து சுடுதாங்களே. ஐயா, எல்லாரும் தரையில உட்கார்ந்துடுவாங்கன்னு பார்த்தா எல்லாம் ஒரு ஸ்டூல போட்டுக்கிட்டு ஆமா உட்கார்ந்துக்கிட்டு பணியாரம் சுடணும்னா மாவு அரைச்சா கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லலாம். ஆமா, அவங்களா மாவு அரைச்சு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. யாரு அரைச்சு கொடுத்தா? நீங்களா அரைச்சு கொடுத்தீங்க? ஆமா, அது கோயில்ல இருந்து அரைச்சு கொடுத்திருக்காங்க. அப்படியா? எண்ணெயும் அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆமா, அப்ப நம்ம சுட்டு வைக்க தானே செய்யணும். அது சரிதான். ஆனால் ஆமா, அவர்களுக்கு ஒரு வணக்கம். அரிகரி புத்தரன் ஐயனார் சாஸ்தாவுடைய வரலாறை ஒவ்வொரு வில்லிசை கலைஞர்களும் ஒவ்வொரு வழியாகவே படித்திருக்கலாம். இந்த ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில் நாமளுக்கும் மேலாக கலைஞற்ற கலைஞர்கள் வந்து ஆமா வில்லிசை படித்திருக்கலாம். பெரிய புலவர்கள்லாம் எதிர்பார்த்திருக்காங்களே. ஆமா ஆமா, அது எல்லா பக்கமும் எதிர்பார்க்கத்தானே செய்வாங்க. என்ன செய்ய, அந்த புலவருக்கு தியேட்டர் இல்ல போலக்கு. ஆனால் ஆமா, நாமளுக்கும் மேலாக கலைகற்ற கலைஞர்கள் வந்து வில்லிசை படித்திருக்கலாம். அதுக்கு பதிலா நம்ம ஜெராக்ஸ் காப்பியை கொண்டாந்து வச்சிருக்கோமே. ஆனால் ஆமா, அதை தாங்களும் கேட்டிருக்கலாம். நாங்கள் படிக்கக்கூடிய கதையில் கதை குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், பக்கத்தில் மேலதாள குற்றங்கள்
சொற்கள். அது மட்டும் இல்லம்மா, வேற என்னய்யா? கதை படிக்கும் போது முன் சொல்லை பின் சொல்லாகவோ, பின் சொல்லாகவோ, பின் சொல்லை முன் சொல்லாகவோ. நல்லா இருக்குயா உன் கதை. என்ன? முன்னாடி உள்ளத பின்னாடியும் பின்னாடி உள்ளத முன்னாடியும் மாத்தி மாத்தி சொல்லதுக்கு தான் இளைய கலைஞர் ராமர் முருகேச வேணும்னு உனக்கு 75,000 கொடுத்து நாங்க கூட்டி கொண்டாந்து உட்கார வச்சிருக்கோம். அடே அப்ப 75,000. ஆமா, இங்க இருந்து மெட்ராஸ் போய் 7 நாள் படிச்சதுக்கே 75,000 கொடுக்கல. ஐயா அப்படித்தாயா பேசிக்கிட்டுதாங்க. ஆனால் திருநெல்வேலியில ஒரு செட்டு, தென்காசியில ஒரு செட்டு, 2 செட்டும் 1 லட்சத்துக்கு குறைஞ்சு கிட்ட போக முடியாதுன்னு அப்படி சொல்லியே சோழி முடிச்சிருவாங்க போலயே. ஆமா, ஆனால் ஆமா, நம்மள இடம் பார்த்து அடிச்சிட்டு போற ஆளுமா. அது அப்படி, அது யாரு ஒத்துக்கிடுதா? காசு இன்னைக்கு ஒருத்தர் கையில, நாளைக்கு ஒருத்தர் கையில, ஒருத்தர் கையில. நமக்கு ஆள் பழக்கம் தானே முக்கியம். முக்கியம் முக்கியம். ஆனால் ஆமா, எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்தாலும், குற்றங்குறைகள் இருந்தாலும், சாரீர குற்றம், எந்த குற்றம் இருந்தாலும் அந்த ஒரு குற்றம் இருக்க கூடாது. ஏன் இருக்க கூடாது? சாரீர குற்றம் இருந்தா இப்படி சபைக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவாங்க. ஊரா வில்லு அடிச்சிட்டு வாரோம், வில்லு பாட்டு படிச்சுட்டு வாரோம். ஒரு ஊர்ல நல்ல தண்ணி இருக்கலாம், ஒரு ஊர்ல உப்பு தண்ணி இருக்கலாம், ஒரு ஊர்ல சப்ப தண்ணி இருக்கலாம், இருக்கலாம் இருக்கலாம். லேசா தொண்டைய அடைச்சி அடைச்சி துறக்கலாம், அடைக்கலாம் துறக்கலாம். அதான் பாரு. என்னாச்சு, கிளம்பியாச்சு போயிட்டு வரேன்னு நாளா வந்த உடனே ஆமா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆமா, வந்த உடனே தவசு பிள்ளைனாச்சிட்டு வாங்கி ஒரு டம்ளர்ல அடிச்சிட்டேன். என்னத்த? தண்ணிய. எந்த தண்ணிய? நம்ம ஊர் தண்ணியத்தான். நம்ம ஊர் தண்ணியவா? அம்மா சின்ன மாடம் குடியிருப்பு தண்ணிய வாங்கி உடம்ப செட் பண்ணியாச்சு. ஆமா, நம்ம ஒண்ணும் செய்யாது. அது ஒண்ணும் செய்யாது. அப்போ உங்களுக்கு கிளாஸ்லயா கொடுத்தாங்க, எங்களுக்கு பாட்டல்லாம் கொடுத்தாங்க. எங்களுக்கு கிளாஸ்ல கடுங்காப்பி மாதிரி ஊத்தி மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. பாரியா, அதானே பார்த்தேன். நீ இவ்வளவு குஷியா 1 மணிக்கு வில்லடிக்கலன்னு நினைச்சேன் நானு. தொண்டையும் கட்டாது ஒண்ணும் கட்டாது, மேல் வலிக்காம படிச்சுக்கிட்டே இருக்கலாம். இது தெரிஞ்ச தொண்டை கட்டாதா? ஆமா. அப்புறம் நானும் இறங்கி போய் ஒரு கிளாஸ் வாங்கணும். ஆனால் எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்திட்டாலும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை சிறு தவறு செய்தால் அந்த குழந்தையை எவ்வாறு மன்னித்து பிழைபுறுத்து ஆதரிப்பீர்களோ அதே தன்மை போலாக எங்கள் 6 பேரையும் ஆதரிக்கும்படி இரு கரமெடுத்து வணங்கி கதைக்கு வருகின்றோம். ஆதிந்தன் அருளை போற்றி அன்புடன் யாஜலந்தண்ணில் சீருடன் ஜாஸ்தாவின் கதையை சிறப்புடன் பிறப்பை பாடே பார்தனில் உள்ளவர்கள் நாங்கள் பாடுவதற்கு உதவியாக கரியால் உமையால் மைந்தன் கணபதி காப்புதாமே. நின்ற அரக்கன் விரலால் தூண்ட வரவாங்க. யாரையா கடைசியில கடாய் மாதிரி சத்தம் கொடுத்தது? செய்யும் சிவனார்தனை விரட்டு தையல் வடிவம் பெண் வேடம் கொண்டு சத்தியம் கவரியம் அறித்த அரிகரன் ஐயனார் கதையை பாட ஆணை முகந்தோனே முன் வருவார். கையிலையான கையிலாஜே காரேனி பொன் கையிலே ஐயா முடியோடு முடிகோளுங்கோ முக்களஞ்சியம் பொன்னுதீரோ அந்த ஆணி பொன் கையிலே ஐயா ஆணி பொன் கையிலே அங்கே யாரெல்லாம் ஆண்டுவாரா சிவனாரோடு சக்தியோமா சிவசக்தியோடு பகவானோ அங்க அம்மை ஊமை பார்வதியோ ஆதி கரை கண்ட பகவானோ ஈரேழு உலகமெல்லாம் தான் படைத்து அந்த ஈசனான சிவபெருமான்
படைத்து அந்த பார்வதியும் பகவானோ 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 அவர் வாங்குடனே ஆண்டுவாரா 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 அப்படியே ஆனால் பார்வதியும் பகவானும் ஆதிவள்ளி கைலேங்கிரி மாமலையிலே ஆண்டவன் பகவானும் அம்மையுமை பார்வதியாலும் ஈரேழு 14 புவனமும் படைத்து எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவஜந்து உசுப்புராணிகளையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருவுக்குள் இருக்கும் சிசு வரைக்கும் ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமான் படைத்து ஆண்டவன் பகவானும் அம்மையுமை பார்வதியாலும் ஈஸ்வரனும் ஈஸ்வரியுமாக அப்படியே இருந்தரசு புரிந்து வருகிறார்கள் அப்படி வரும்போது பார்த்தார் பகவான் பார்வதி கொலுவிருக்க 30 கோடி முனிவர்களும் தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் அசுரர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒருவர் காதுக்குள்ளே ஒருவர் ரகசியம் பேசுகிறார்கள் என்ன ரகசியம் பேசுறாங்க தேவ ரகசியம் பேசுகிறார்கள் ஆனால் என்றைக்கு ஒரு தாயுடைய வயிற்றில் 45 நாள் கருவாக சனித்தோமோ அன்றையில் இருந்து ஆனா 5 வயசானாலும் சரி 60 வயசானாலும் சரி 100 வயசானாலும் சரி 120 வயசானாலும் சரி 120 வயதானாலும் சரி என்னையா பிறப்புன்னு ஒண்ணு உண்டானால் இறப்பு என்பது நிச்சயம் உண்டு ஆக்கம் என்பது உண்டானால் அழிவு என்னையா பண்டல் இது அழிவு என்பது நிச்சயம் ஆகையினால் சாகாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும் சாகாமல் இருக்க வேண்டும் சாகாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும் சாகாமல் இருக்க வேண்டுமானால் சங்கரங்கோயில்ல போய் டானிக்க வாங்கி அடிக்கணும் சம்முன்னு படுத்துறணும் மேடை சொல்லத்தான் செய்தா சங்கரங்கோயில் டானிக்கன்னு ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் வாங்கி இருக்க மன வலியில அடிச்சாதான் மனசு வலி சரியாகும்னு நினைக்கிறேன் அதுல சங்கரங்கோயில் டானிக்க வாங்கி கொஞ்சம் குருணா மருந்த போட்டு அடிச்சிரு அது வேண்டாம் அது ஐக்ரோன்ல கொண்டு போட்டு மூக்குல டீப்பு போட்டுருவாங்கப்பா தப்பிச்சா பொழைக்கிறதுக்கு தானே ஆமா இதான் பொழைக்க மாட்டியா வேண்டாம்ப்பா ஆனால் நான் என் கடவுள் என்னைக்கு படைச்சாரோ அவர் என்னைக்கு எடுக்கணுமோ அன்னைக்கு எடுக்கட்டும் அதானே உன் தலைமலையா உட்கார்ந்திருக்கேன் நீ சாவ சொல்லுத அது சரிதான் ஆமா ஆனால் சாகாமல் இருக்க வேண்டுமானால் சிரிப்ப பத்தியா சாகாமல் இருக்க வேண்டுமானால் தேவா அமிர்தம் கடைந்து புசிக்க வேண்டும் ஓஹோ அமிர்தம் கடைந்து புசிக்க வேண்டும் என்று சொல்லி அங்க உள்ள தேவர்களும் அசுரர்களும் பார்த்து ரசிக்கீங்களோ ஆமா கவனம் கண்ணுல இருக்கணும் தேவர்களும் அசுரர்களும் அவர் எங்க வருகிறார்கள் தேவா அமிர்தம் கடைய வேண்டும் என்று அந்த தேவர்களும் அசுரர்களும் அவர் எங்க வருகிறார்கள் எங்கய்யா வருகிறார்கள் ஓடோனல்லே பெருணடையா பணியாரம் இப்ப கிடையாது. ஆமா, சனிக்கிழமை வாங்க கடாய் வெட்டி கறிச்சோறு கிடைக்கும். மருமக்கமாரே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடாது. மருமக்கமாரா? ஆமா, அது சரி. இல்ல எங்க அக்கா பெத்த பிள்ளைகள் தானே. உன் மகளை கட்டி கொடுத்துருக்கியா? எங்க அக்கா பெத்த பிள்ளைகள். அப்படிதான். கறிச்சோறு சனிக்கிழமை தான் கிடைக்கும், அப்ப வாங்க. ஆமா. ஆனால் ஆமா
தேவர்களும் அசுரர்களும் அந்த தெய்வ வள்ளி கையிலை விட்டு ஐயா காரணி போன் கையிலை விட்டு திருப்பார்கடல் தேடி எல்லோ தேடி எல்லோ அந்த திரும்புறாரே தேவேரெல்லாம் தேவேரெல்லாம் கடல் தேடி எல்லோ ஆதிவள்ளி கைலாசம் வீட்டு என்னம்மா பண்ணுதீங்க என்னத்தையே தள்ளுதாங்க தூரப்ப தூரப்ப 1 2 3 4 ஆனால் தேவர்களும் அசுரர்களும் ஆதிவள்ளி கையிலை விட்டு நேர திருப்பார் கடலுக்கே வந்தார். ஓஹோ, இவர்தான் பூசாரியோ? ஆமா ஆமா, நானும் அவர் பார்க்க டிகிரி முடிச்ச ஆள் மாதிரி இருக்காருன்னு நினைச்சேன். அப்படியா? ஆனால் ஆமா, தேவர்களும் அசுரர்களும் யா டிகிரி முடிச்சா பூஜை பண்ண கூடாதா? பண்ணலாமே. முடிச்ச நீ வில்லு பாட்டு படிக்கலாம். டிகிரி முடிச்ச உடுக்குக்காரர் உடுக்கு அடிக்கலாம். அது என்ன பூசாரி இடுப்புல துண்டை கட்டணும், ஒரு சட்டை கலத்தி கட்டிருக்காரு. ஆனால் தேவர்களும் அசுரர்களும் தெய்வவள்ளி கைலாசம் விட்டு நேர திருப்பார் கடலுக்கே வந்தார். யார் செலக்ஷனியா புடவை? சும்மா சம்முன்னு எடுத்துட்டு வந்திருக்காங்களே, அது ஐயாவுக்கு அப்படி அமைஞ்சிருக்கு. ஆனால் ஆமா, தேவர்களும் அசுரர்களும் நேர திருப்பார் கடலுக்கே வந்தார்கள். திருப்பார் கடலிலை, ஆமா, அந்த திருப்பார் கடலை ஒரு தாலியாக்கி மகேந்திரகிரி பர்வதத்தை ஒரு மத்தாக்கி வாசுகி என்று சொல்லப்பட்ட பாம்பை வட கயிறாக பூட்டி சந்திரனை தூணாகவே நிறுத்தி தேவர்களும் அசுரர்களும் ஆமா அந்த நேர திருப்பார் கடலிலே வந்து அப்படியே அமிர்தம் கடைகிறார்கள். அமிர்தம் கடையும் போது அங்க என்னையா வந்த பிறகு முதலாவது அமிர்தமதி மூதேவியாதான் பிறந்தார். இரண்டாவது அமிர்தமதி ஸ்ரீதேவியாதான் பிறந்தார். மூணாவது அமிர்தமதி தேவாமிர்த கலஜோ வந்து பிறந்திடுமா. கலஜோ வந்து பிறந்திடுமா. ஐயா ஆனால் ஆமா, அந்த வீடியோல தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடையும் பொழுது முதலாவது அமிர்தத்திலே மூத்தக்கா மூதேவி வந்து பிறந்தா. மூத்தக்கா ஓரவஞ்சகம் இல்லாத மூத்தக்கா மூதேவி வந்து பிறந்தா. என் கூட சேர்ந்தவா. யாரு? உனக்கு ஐயா. ஆமா, ஓரவஞ்சகமே இல்லாதவா. அது சரிதான் ஐயா. ஏழன்னும் பார்க்க மாட்டா, பணக்காரங்கன்னும் பார்க்க மாட்டா, இருக்கவங்கன்னும் பார்க்க மாட்டா, இல்லாதவங்கன்னும் பார்க்க மாட்டா. எல்லார்கிட்டையும் 3.25 நாளிகா சரிசமமா போய் இறங்கி போய் விளையாண்டுட்டு வந்துருவா. அதாவது ஆமா, சாப்பாடு இல்லாம கூட 8 நாள் இருந்துறலாம். குடிக்க தண்ணி இல்லாம கூட ஒரு 3 நாளைக்கு இருந்துறலாம். ஆனா ஒரு நாள் தூக்கம் இல்லன்னு வை, ஆமா, மறுநாள் அவங்கள மனுஷனா பார்க்க முடியாது. உலகத்தையே வெறுக்க சொல்லிரும். ஆமா, மறுநாள் எதை கேட்டாலும் எரிஞ்சுதான் விழுவாங்க. ஆமா, காரணம் அந்த தூக்கம். அந்த ஒரு நாள் தூக்கம் ஒரு அரை மணி நேரமாவது தூங்கி இருக்கணும். அதே மூதேவியாகப்பட்டவள். ஆமா, ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமான் முதுகு பின்புறமாக மறைந்து கொண்டார். இரண்டாவது அமிர்தம் கடையும் பொழுது சிரிச்ச முகத்தோடு ஆமா சின்னக்கா ஸ்ரீதேவி வந்து பிறந்தா. நம்ம சின்னக்கா
சின்னக்கா ஸ்ரீதேவி வந்து பிறந்தா. அவதான் ஓர வஞ்சகம் உள்ளவா. அவ ரொம்ப ஓர வஞ்சகம் உள்ளவா. ஏம்மா ஓர வஞ்சகம் உள்ளவா? ஆமா, இரும்பு பெட்டி எங்க இருக்கோ அங்க தேடி போய் உட்காருவா. இன்னைக்கு இந்த சின்ன மாடங்குடியிருப்பு நாளால் சுடல கோயில்ல யார்கிட்ட இருப்பா? அந்த சின்ன மாடங்குடியிருப்புல, அதாவது யாருக்கிட்டனா கோயில் தர்மகர்த்தா ஐயா கையில இருப்பா. அவர் தான் வரி பணத்தை பூரா வாங்கி உள்ள அமுக்கி வச்சிருப்பாரு. ஆமா, அமுக்கி வைக்காங்க. ஆமா, பத்திரமா அமுக்கி வச்சிருப்பாங்கம்மா. பத்திரமா பாதுகாத்து வைப்பாங்க. அப்புறம் போகும்போது சனிக்கிழமை அன்னைக்கு உனக்கு கொடுக்கணும், நீ எனக்கு கொடுக்கணும், நான் கொண்டு போய் குழுக்காரங்களுக்கு கொடுக்கணும், குழுக்காரங்க கொண்டு போய் பேங்க்ல போடணும். நல்ல நோண்டிட்டு என்ன பார்த்தனே மாத்தியா, குழுக்காரங்களுக்கு கொண்டு போய் பேங்க்ல போடணுமா? ஆமா. ஆனா கடன் வாங்க தெரியுதுல, அப்புறம் திருப்பி கட்டித்தானே ஆகணும். அதுதான் நிரந்தரம் இல்லாதவள். அதான் சொல்லுவாங்க, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பத்த நினைக்குது மனமே. காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பத்த நினைக்குது மனமே. உண்டியல்ல காசு விழுந்தா தான் அந்த கோயில கூட கவர்மெண்ட் எடுக்கும். கூட 100 ரூபா கட்டதுக்கு நான் பட்டனே பாடு. ஆமா, என்ன செய்ய? உண்டியல்ல ரூபா விழுந்தா தான். ஆமா, நிறைய ரூபா விழுந்தா தான் அந்த கோயில கவர்மெண்ட் வாங்குறதுக்கு நினைக்கும். இல்லன்னா கிட்ட கூட எட்டி பார்க்காது. காசு தானே கடவுள் உண்மைக்கும். என்ன செய்ய? அது அந்த காலம். இந்த காலத்துல அப்படி கிடையாது. அப்புறம் எப்படியா? காசு பணம் துட்டு மணி மணி. ஐயா டவுசர் ஆனால் இரண்டாவது அமிர்தம் கடையும் போது சிரிச்ச முகத்தோடு சின்னக்காய் ஸ்ரீதேவி வந்து பிறந்தாள். அந்த ஸ்ரீதேவியாகப்பட்டவள் என் தூணலையும் இருப்பான், தொரும்புலையும் இருப்பான், தூதோளர் நாராயணன் மார்பிலே அமர்ந்து கொண்டாள். மூன்றாவது அமிர்தம் கடையும் பொழுது அழகான தேவாமிர்த கலசம் பிறந்தது. அது யாருக்கு கிடைத்தது? தேவர்களுக்கு கிடைத்தது, அசுரர்களுக்கு கிடைக்கவில்லை. உடனே தேவர்கள் எனக்கு என்றும் அசுரர்கள் எனக்கு என்றும் ரெண்டு பேரும் சண்டை போடுதாங்க. அது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா இருந்த அமிர்தத்தை கடைஞ்சானே. ஆமா, அப்ப அமிர்தம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆமா சரிக்கு சமமா பங்கிட்டு பிரிச்சு சாப்பிடுறதான நியாயம். சமமா பங்கு வைக்கணும்ல. அதான் சொல்லுவாங்க, என்ன ஆசை பெருசா வல்ல நாட்டு மலை பெருசா? வல்ல நாட்டு மலையவே நாம பேருக்கு எப்படியாவது இந்த இடத்தை பட்டா முடிச்சிடணும் அப்படின்னு ஆசைதான் நமக்கு ஆசைதான் பெருசு. ஆகையினால் ஆமா, ஆசை பெருசா வல்ல நாட்டு மலை பெருசான்னா ஆசைதான் என்னைக்குமே பெருசு. ஆனால் ஆமா, பார்த்தார்கள் தேவர்கள் அந்த தேவாமிர்த கலசத்தை தேவர்கள் வைத்துக்கொண்டு அசுரர்களுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படி சொன்ன உடனே அந்த திருப்பார் கடலோரம் அந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அங்க சண்டை நடக்கு. எப்படி சண்டை நடக்கு? எனக்கு நல்ல உனக்கு ஏந்து அந்த உகந்த சண்டை போடூராரே. எனக்கு நல்ல உனக்கு ஐயா உனக்கு என்று வந்து சேருதங்கே ஐயா போடும் சண்டையே. சண்டை நடக்கு. அங்க எப்படி சண்டை நடக்கு? அங்க உனக்கு எனக்கு, எனக்கு உனக்கு, உனக்கு எனக்கு, எனக்கு உனக்கு, ரெண்டு பேரும் சண்டை போடுதான். அங்க கொண்டா அது யாம்பண்டம். ஆமா, இவன் இங்கன்னு இங்க இழுக்கான், அவன் அங்கன்னு அங்க இழுக்கான். ரெண்டு பேரும் மாத்தி இழுக்கான். ஒரு சட்டிய கையில வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த பக்கம் இந்த பக்கமா இழுக்கான. சட்டி உடஞ்சு போச்சுன்னா அமிர்தம் எதுக்கு ஆகும்? அமிர்தம் கீழே சிந்தி வம்பா போகுமே. வம்பா கடலுக்குள்ளெல்லாம் சிந்தி போகும். நம்ம கீழே விழுந்து அமிர்தம் சிந்திராமையா? ஐயா தாத்தா
தாத்தா இல்ல மாமா. மாமாவா? மாமா. அது சரி. ஆனால் நீ ஒரு மாமான்னு கூப்பிடுத? ஆனால் ஆமா. தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடலோரம் நின்று கொண்டு தாத்தா நல்ல தூங்குதாரு. ஆமா. அவரை மாமா நான் எழுப்புதே நீ. ஆமா. கொஞ்சம் வாய்ஸ மாத்தி எழுப்புனாலும் ஜடார்னு எந்திப்பாரு. கை வலிக்குது மாமா. ஆனால் தேவர்களும் அசுரர்களும் யாரா இவன் அப்படிங்க மாதிரி பாக்காரு. வேணாம் பிலிப்ஸ் என்னது அந்த மாதிரி பாக்காரு. ஆனால் அளவுதான் ப்ரோ எல்லாம். தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடலோர நின்று கொண்டு ரெண்டு பேரும் சண்டை போடுதாங்க. இதை பார்த்தார் எம்பெருமா. ரெண்டு பேரும் ஒரு பொருளுக்காக சண்டை போடுதானே. ஒரு பொருளுக்காக ரெண்டு பேரும் கச்சகால அடிச்சுக்கிட்டு இருக்கானே. திருப்பார் கடலோரம் சண்டை போடுதானே. சண்டைகள் வந்தால் மண்டைகள் உடைந்தால் ரத்தங்கள் வந்தால் கச்சேரிக்கு போகலாம். ஆமா. எந்த கச்சேரிக்கு? காவல் நிலையத்துக்கு. அந்த அளவுக்கு இந்த சண்டையை நாம விடக்கூடாது என்று சொல்லி ஆமா எம்பெருமாள் அச்சுதன் நாராயணன் ஆயனந்த கோபாலக்கண்ணன் பால்கடலிலே பள்ளி கொண்ட என் பச்சம்மாள் ரகுராமன் நீலவர்ண மேகனன். ஆமா நீலவர்ண மேகனனா? ஆமா ஆமா நீலவர்ண மேகனன். ஆமா. ஆனால் ஆமா பச்சம்மாள் நாராயணன் பால்கடலை விட்டெழுந்து அப்படியே வாராரு வருகின்றார். இப்படியே போய் நம்ம சண்டையை தடுத்து நிறுத்த முடியுமா? கட்டாயம் முடியாது. நம்ம இப்படியே போய் ஆமா அண்ணன் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? ஏல எந்த ஊர்ல உனக்கு ஒழுங்கா வந்தியா வில்லு படிச்சியா போனையான்னு இருக்கணும். இன்னைக்கு நாங்க மாமா மச்சான் சண்டை போட்டுக்கிடுவோம், அடிச்சுக்கிடுவோம், கூடிக்கிடுவோம். நாளைக்கு கூடிக்கிடுவோம். நீ என்ன ஊடையில வந்துட்டு விளக்கு திக்க வர? ஆமா. ஒழுங்கா போறியா இல்லன்னா நீ ஒழுங்கா ஊர் போய் சேர மாட்டேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. அதே சண்டை போடுற இடத்துல நம்ம ரெண்டாம் நம்பர் மாதிரி. ஆமா. சும்மா தக்கான்னு ரதி மாதிரி. ஆமா. ரதியா ரவியாயா? ரதி மாதிரி ஒரு அழகான பெண் போய் நின்னுட்டு அத்தான் சண்டை போடாதீங்க. ஓ அத்தான்னு சொல்லணும். அதுவும் அண்ணன்னு சொன்னா மதிப்பில்ல. அத்தான் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொன்னா ஓங்கன அருவா சக்குன்னு நிக்கும். கூட நின்னு கும்மி பாட்டு பிடிப்பாங்க. எதுக்கு? ஆமா பெண்ணாகப்பட்டவள் அல்லவா. அவரு படிக்கத்தான் செய்வாரு. ஆமா. வரட்டு என்னைக்கு ஒரு நாள் மாட்டாமல போவாரு. கும்மி பாட்டு படிக்கலாம், கொடை அடிக்கலாம். ஆமா. அது பெண்ணா இருக்கணும். இங்கே இருக்க கொஞ்சம் ஒத்துழைக்கலாம்லாமா அவருக்கு? நியூயார்க் மாட்டுவாரு. ஒண்ணுமில்ல. ஆமா நியூயார்க் கிட்ட வரட்டும் தான வச்சிருக்கேன். வரட்டும் அன்னைக்கு பாத்துறோம். ஒண்ணுல 300K சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. ஆமா. என்னத்தையா கொஞ்சம் பார்த்து கவனிக்கலாம்ல அவரை கவனிச்சாதான் அவர் வீடியோ எடுக்கணும்னா அவர் கேமரா எல்லாம் இருக்காது பாரு. ஆமா. வரட்டும் கொலசைக்கு வரட்டும் தான வச்சிருக்கேன். வர மாட்டாரு. நாங்களா உன்னைய தேடதான் பாப்பா பிஸ்கோத்து. புதுசா இறக்குவோம். எம்பெருமாள் நாராயணன். ஆமா. அப்படியே இப்படியே போனா சண்டையை தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்லி 16 வயது பெண்ணாக வடிவம் கொண்டு எம் பச்சம்மாள் நாராயணன். ஆமா. என்னதான் பெண்களுக்கு இயற்கையில் அழகுன்னு இருந்தாலும் ஐயோ இன்ஸ்டாகிராம்ல லைவ் போடுதோ. ஆமா. இயற்கையில அழகுன்னு இருந்தாலும் செயற்கையில கொஞ்சம் அழகு சேர்த்தாத்தா. ஆமா. பார்க்க பளிச்சுன்னு இருப்பாங்க. முகலட்சணமா இருப்பாங்க. ஆனா ஆமா இயற்கைனா என்ன செயற்கைனா என்ன? இயற்கைனா ஒரு அம்மா சொல்ல கேட்டேன். இயற்கைனா நமக்கு இருக்கிற அழகு இயற்கை அழகு. சரி. செயற்கைனா இருக்கிற அழகு செயற்கை அழகு. சரி. இப்ப ரெண்டுமே இயற்கை தானம்மா. ஆமா. அதாவது இயற்கைனா கடவுளா நம்ம பிறக்கும் போது நமக்கு கொடுத்தது. அதுதான் இயற்கை அழகு. செயற்கை அழகுனா நம்ம அலங்காரத்துக்கு சேர்க்கிறது. காத்துக்கு ஒரு கம்மல், மூக்குக்கு ஒரு மூக்குத்தி, கழுத்துக்கு ஒரு நெக்லஸ், நெத்திக்கு நெத்திச்சூடி, இடுப்புக்கு ஒட்டியானம், காலுக்கு தண்ட கொலுசு, கையுக்கு கண்ணாடி வளையல், 10 விரலுக்கும் பதக்கத்தால் மோதிரம். இத்தனையும் போட்டாந்தா. ஆமா. அதான் செயற்கை அழகு. அதான் சொல்லுவாங்க மண்ணுக்கு பூசிப்பாரு, பெண்ணுக்கு போட்டுப்பாரு. பார்த்தார் எம்பெருமாள் 16 வயது பெண்ணாக வடிவம் கொண்டு சில நகைகளை அணிந்து வருகின்றார். அவர் என்னென்ன நகைகளை அணிந்து வருகின்றார்? பாடகன் தண்டை கொள்ளுசு, ஈடு உண்டு முகபூதிசு. இந்த ஊருக்கு நாம புதுசு. ஈடு உண்டு முகபூதிசு. இந்த ஊருக்கு நாம புதுசு. அது என்னம்மா? என்னையா? நான் ஈடு உண்டு முக புதுசுங்க. உடுக்குகாரருக்கு எத்தனை வருஷம் சர்வீஸியா? ஆனால் ஆமா இந்த ஊருக்கு நாம புதுசுங்கிய. என்ன? அது என்னம்மா? என்ன இந்த ஊர் முழிங்க?
எங்க அண்ணன் முழிக்கி. ஆனால் என்ன நான் ஈடு உண்டு மோ புதுசுங்க, நீ இந்த ஊருக்கு நாம புதுசுங்க என்ன? அதாவது ஆ, இந்த சிறுநாடார் குடியிருப்பு தானையா? சிறுநாடார் குடியிருப்பு அவன் மாமனார் ஊரு. அப்படியா? இது சின்ன மாடன் குடியிருப்பு. சின்ன மாடன் குடியிருப்பு. ஆமா. இந்த சின்ன மாடன் குடியிருப்பு நகருக்கு நாம இளைய கலைஞர் ராமர் முருகேசன் வில்லிசை குழுவினர்கள் குழுவினர்கள் 6 பேரும் புதுசு. நாம 6 பேர்களும் புதுசு. இன்னைக்கு தான் முதல்ல சின்ன மாடன் குடியிருப்புல அடி வாங்க வந்திருக்கோம். அடி வாங்கயா அடிக்கவா? வில்ல அடிக்க. வில்ல அடிக்க. ஆமா. வில்ல அடிக்க, குடமா அடிக்க, வீசை இலத்திய வைக்க. ஆமா. பத்திரமா தங்க ஒட்டி ஆனமா, தங்க ஒட்டி ஆனமா, ஒட்டி ஒட்டி ஆனமா, ஒட்டி ஒட்டி ஆனமா. அவளை பார்க்க 10,000 கண் வேணுமா, ஒட்டி அவளை பார்க்க 10,000 கண் வேணுமா, எம வேணுமா. பத்திரமா தங்க ஒட்டி ஆனமா, ஒட்டி ஒட்டி ஆனமா, பார்க்க 10,000 கண் வேணுமா. ஐயா பார்ப்பவர் மனம் பரவச முறை கேட்பவர் மனம் கண்டு மகிழ்ந்திட, பார்ப்பவர் மனம் பரவச முறை கேட்பவர் மனம் கண்டு மயங்கிட, பார்ப்பவர் மனம் பரவச முறை கேட்பவர் மனம் கண்டு மகிழ்ந்திட, பார்ப்பவர் மனம் பரவச முறை கேட்பவர் மனம் கண்டு மயங்கிட. நம்ம காயினியோர் ஆமா சொல்லு. காயினியோர் புகழும் பட்டு சேலையா, புகழும் பட்டு சேலையா, பட்டு பட்டு சேலையா, பட்டு பட்டு சேலையா. அங்க இருகரையிலும் தங்க சருக வேலையா, சேலையா. எம்ம இருகரையிலும் தங்க சருக வேலையா, அங்க வேலையா போடு. புகழும் பட்டு சேலையா, பட்டு பட்டு சேலையா, ஜருக வேலையா. தாமரை இதழ் பூ பரப்பிட கோமதேக பதைக்கம் மின்னிட, தாமரை இதழ் பூ பரப்பிட கோமதேக பதக்கம் மின்னிட. ஐயா தாமரை இதழ் பூ பரப்பிட கோமதேக பதைக்கம் மின்னிட, தாமரை இதழ் பூ பரப்பிட கோமதேக பதக்கம் மின்னிட. அவ சாந்தும் ஐயே, நம்மையே அவ சாந்தும் ஐயா பூர்வம் 2 வந்தீட்டினா, வண்டி மைய தீட்டினா. அது என்ன மையா? வண்டி மை. வண்டி மேல அந்த சைலன்சர் கூண்டுக்குள்ள இருக்குமே, அது வந்து புகை. ஆமா. புகைக்குள்ள கறி. அதுதான் ஐயா, அதுதான் மையி. அது இல்ல மை. அந்த கறியை அள்ளி கொஞ்சம் வச்சு கொஞ்சம் காணு தேங்காய் எண்ணெய் ஊத்தி குழப்பி. அது இந்த காலத்து மை. ஆமா. அந்த காலத்து மை மாட்டு வண்டி சக்கரத்துல இருந்து எடுப்பாங்க. எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க? மாட்டு வண்டி சக்கரத்துல இருந்து. அதாவது ஆமா, வைக்கல போட்டு சுட்டு அத அந்த சாம்பலை எடுத்து விளக்கெண்ணெய ஊத்தி அந்த விளக்கெண்ணெய குழப்பி நல்ல குழப்பி அந்த சாம்பலை குழப்பி அதைத்தான் மையா போட்டிருக்காங்க. அப்படியே கண்ணுக்குள்ள மைய போட்டுட்டு வந்தா அந்த கண்ணு மட்டும் முண்டை கண்ணு மட்டும் எடுப்பா அழகா தெரியும். இப்பவும் நாங்க தேய்க்கமே இப்பதான் அதுக்கு தான் தனித்தனி குச்சா இருக்க. ஐயா இம்பிட்டு நீளம் தான் இருக்கு. பென்சில் 250 ரூபா. ஆமா. என்ன செய்ய? நீனும் வீட்டுல வைக்கல சுட்டு விளக்கெண்ணெய் எடுத்து போடு. வைக்கல சுட்டு விளக்கெண்ணெய் எடுத்து போட்டா கண்ணுக்குள்ள போய் சொருவிக்கணும். கண்ணாஸ்பத்திரியில 2000 ரூபாய் யாரு கொடுக்கா? அதுக்கு 200 ரூபாய் பரவாயில்லையோ? ஆமா. சாந்தம் மைய புருவன் 2 வந்தீட்டினா, ஒரு சாயலாக பல்லோளிவ காட்டினாள். அவள் சாயலாக பல்லோளிவ காட்டினாள். அவள் காட்டினாள். சாந்தம் மைய புகழும் அவள் தீட்டினாள். சாயலாக பல்லோளிவ காட்டினாள். ஐயம் 3000. ஆமா. ஐயம் 3000 பொன் பேருமா மூக்குத்தியம் பச்சைக்கல்லா. 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 அவ மூக்குல ஒரு சொல்லு. மூக்குல ஒரு பிள்ளாக்கு பேசரி. பிள்ளாக்கு பேசரியே. பேசரியே. தங்கர் அக்கைனால கையில ஒரு வீசரி. தங்கர் அக்கைனால கையில ஒரு வீசரி. அவருக்கு வீசரி. மூக்குல ஒரு புல்லாக்கு பேசரி. பேசரி. கையில ஒரு வீசரி. அவர் சீதாலட்சுமி டோலக்கிட்டால் வாமா ருக்மணி வள்ளை அள்ளிட்டார். சீதாலட்சுமி டோலக்கிட்ட
டோலக்கிட்டால் பாமா ருக்மணி அவர் வளையலிட்டார் சீதா லட்சுமி டோலக்கிட்டார் பாமா ருக்மணி வளையலிட்டார் சீதா லட்சுமி டோலக்கிட்டால் பாமா ருக்மணி வளையலிட்டார் என்ன உதட்டோர புன்னகைய வீசினார் புன்னகைய வீசினார் புன்னகைய வீசினார் புன்னகைய வீசினார் அவர் உடம்பெல்லாம் புன்னகைய மாட்டினார் மாட்டினா அவர் மாட்டினா உடம்பெல்லாம் புன்னகைய மாட்டினார் அவர் மாட்டினார் அப்படியே அவர் வீசினார் உடம்பெல்லாம் ஒன்றைய மாட்டினார். ஆனால் ஆமா எம்பெருமாள் நாராயணன் நாராயணன் சீதா லட்சுமி டோலக்கிட்டால் பாமா ருக்மணி வளையலிட்டால் அருவாவன்மன் கேட்காங்க இல்ல பயங்கரமா இருக்க ஆனா ஆண்டி மாயாண்டி சொடலைக்கு முண்டனுக்கு முண்டனுக்கு உடம்பெல்லாம் பொன்னகைய அள்ளி மாட்டினா அள்ளி மாட்டினால் இத்தனையும் காணாதுன்னு காணாதென்று ஒரு பெண் ஒரு ஆணை கவுக்கணும்னா ஒன்னே ஒண்ணு போதும் அது என்னதுயா உதட்டு ஓரத்துல ஒரு சிரிப்பு எப்படி சிரிக்கணும் உதட்டு ஓரத்துல சிரிக்கணும் ஓரத்துல சிரிக்கணுமா ரொம்ப பல்ல காட்டிட்டு பப்பரப்பான்னு சிரிக்க கூடாது ஆமா நம்ம ரெண்டாம் நம்பரு ஐயா உதட்டு ஓரத்துல சிரிப்பு அப்படின்னா கடக்கன் பார்வை ஓ கடக்கன்னுட்டு இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுயா நீ கிளவிக்கு என்ன தெரியும் அப்படி இல்ல எங்களுக்கு வயசு பிள்ளையிலே எங்களுக்கு இது தெரியாது ஆனால் உதட்டு ஓரத்துல சிரிக்கவும் தெரியாது கடக்கன்ட்டு பார்க்கவும் தெரியாது அது இப்ப உள்ள பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கே தெரியுது அப்படியா கடக்கன் பார்வை உதட்டோர சிரிப்பு உதட்டோர சிரிப்பு எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி அது சரி ஆமா மயங்கிருவீங்க நான் மயங்க மாட்டேன் ஆமா மயங்குறவங்க மயங்கிருவாங்க அப்ப தூங்கி விழுதாரு பாரு இந்த தாத்தாவை எழுப்பிட்டு நான் சிரிச்சு பார்க்கணும் பெறவாட்டி தாத்தா அங்கிட்டு வரோம் தாத்தா மயங்க அப்படியே மாமான்னு அப்படியா தாத்தா பேர ஒரேடியே தூங்கிடுவார். இவன் எந்த ஊர்ல அடி வாங்க போறானோ தெரியல ஆனால் உதட்டோர புன்னகைய வீசினார் உடம்பெல்லாம் புன்னகைய அள்ளி மாட்டினாரு ஆமா இறங்கி வா அள்ளி மாட்டிட்டு ஆமா கை வளையல் கலகலங்க காலு தண்டை கிளுகிளுங்க காலு தண்டை கிளுகிளுங்க எங்கரை கண்டன் மைத்துனன் பச்சம்மாள் நாராயண என் பச்சம்மா நாராயண அப்படியே கடற்கரை ஓரமா நடந்து வாராரு அப்படியே பூனை போல வாராரு. கை வளையல் கலகலங்க கலகலங்க காலு தண்டை கிளுகிளுங்க காலு தண்டை கிளுகிளுங்க என் கண்ணன் நடந்து வாராரு நடந்து வருகின்றார் நடந்து வந்தாரு ஆமா இவர் ரெண்டு பேரும் எனக்கு உனக்குன்னு பிடிச்சு பிடிச்சு இழுத்து விளையாண்டுகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அங்கே இங்கேயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் ஏ அசுரர்களே ஏ அசுரர்களே ஓ தேவர்களே தேவர்களே சொல்லுங்க பாப்போம் ஐயா தேவர்களே ஐயா ஆமா எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுதீங்க எதுக்கு ஒரு பொருளுக்காக நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறோம் ஒரு பொருளுக்காக சண்டை போடுதீங்களா ஆமா என்ன பொருளுக்காக அதுதான் இந்த கலசம் அது ஒண்ணுமில்ல பண்ணு என்ன நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தேவா அமிர்தம் கடைந்தோம் அமிர்தம் கடைந்தோம் அப்படி அமிர்தம் கடையும் போது ஆமா தேவா அமிர்த கலசம் பிறந்தது பிறந்தது அந்த தேவாமிர்த கலசத்தை கலசத்தை தேவர்கள் வைத்துக்கொண்டு எங்களுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள் இல்லை என்று சொல்கிறார்கள் ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து அமிர்தம் கடைஞ்சோம்னா ஆமா சரிக்கு சமமா பங்கிட்டு சாப்பிடுறதானே நியாயம் 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 இப்ப நானே இங்க வில்லு பிடிக்கணும் ஐயா ஆமா சனிக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு ஆமா கணக்கு முடிச்சு போவையில போகையில மொத்த ரூபாய் நான் ஒருத்தனே வாங்கிட்டு போயிட்டோம்னு வை ஆமா நீங்க 7 பேர் நீங்க 6 பேர் 5 பேர் அடுத்தால என் கூட வருவீங்களா நாங்க ஓனரை மாத்திருவோம் எதுக்கு ஆமா ஓனரை மாத்திருவீங்களா அப்புறம் மொத்தமா கொண்டு போனா அப்புறம் நாங்க ஓனரை மாத்த மாட்டோம் அதானே ஆமா அடுத்த பாட்டுக்கு ஆள் இல்லாம சங்கடப்படணும் ஆமா அப்ப 7 பேரும் பகிர்ந்து சரிக்கு சமமாக என் காசு கூட 10 ரூபா போயிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு பத்திரமா கொடுத்து அனுப்புனாதான் ஆமா நான் உழைச்ச துட்டு எனக்கு நிலைக்கும் அதானே அதேதான். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அமிர்தம் கடைந்தார்கள் கடைசியில அவன் வச்சுக்கிட்டு எனக்கு இல்லன்னு சொல்லதான் அதை நான் ஏத்துக்கிட முடியுமா? அப்ப நாங்க சும்மா இருப்போமா? அதுக்கு தான் இந்த இடத்துல சண்டை நடக்கு. அதுக்கு தான் எங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கு போச்சே. ஆமா, நானும் ஏதோ பெரிய சண்டை நினைச்சேன். பரவாயில்ல. ஆமா, இப்ப என்ன இந்த அமிர்தத்துக்கு தானே சண்டை? இதுக்குத்தான சண்டை. சரி, கவலைப்படாதீங்க. ஆமா, அந்த அமிர்தத்தை என்கிட்ட தாருங்கள். நான் உங்க ரெண்டு பேருக்கும் பாதகம் இல்லாம பங்கிட்டு தருகின்றேன் என்று சொல்லி என் பச்சம்மாள் ரகுராமன் பெண் வேடத்துல இருந்து சொன்னவுடனே வந்ததை பெண் என்று நினைத்தார்கள், பெருமாள் என்று அறியவில்லை. வந்ததை மங்கை என்று நினைத்தார்கள், மாய கோபாலன் என்று அறியவில்லை.
கண்ணி என்று நினைத்தார்கள், கண்ணன் என்று அறியவில்லை. தேவாமிர்த கலசத்தை ஆமாம் எம்பெருமாள் கையிலே கொடுத்தார். கையிலே கொடுத்தார். ஆஹா, ஒரு பெண் வந்து சொன்னா சரியாத்தான் இருக்கும். சரியாத்தான் இருக்கும். அவ என்ன பொய்யா சொல்ல போறா? சொல்ல மாட்டாள் என்று தேவா அமிர்தத்தை எம்பெருமாள் கையிலே கொடுத்தார். கையிலே கொடுத்தார். பார்த்தார் எம்பெருமாள் தேவர்களை ஒரு பந்தியாகவும் அசுரர்களை ஒரு பந்தியாகவும் இரு பேர்களையும் இரண்டு பந்தியாக அமர வைத்து தேவாமிர்தம் சாப்பிட உபயோகப்பட்டது யாரம்மா? தேவாதி தேவர்கள். அவர்களை என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு நாமல் சாப்பாடு கொடுக்க வேண்டும். சாப்பாடை கொடுக்க வேண்டும். என்ன சாப்பாடெல்லாம் கொடுக்க வேண்டும்? சாம்பார், ரசம், மோர். ஆனால் 6 நிமிஷம் சமாளிக்க முடியல. இல்ல அங்கிட்டு இங்கிட்டு போயாச்சுன்னா அண்ணாக்கு ஏசதுக்கு மட்டும் வாய் காது வரைக்கும் கிழிஞ்சிரும். நாங்களும் இறங்கி போறோம், நீ எப்படி சமாளிக்கணும் பாப்போம். அப்படியா ஐயா? ஆமா, அதாவது சும்மா உட்காந்து பேசிட்டு தான் இருக்கணும். அதெல்லாம் இல்லையே. என்ன அது எப்படி அடிக்கணுமா அடிச்சிருவோம்ல. ஆமா, கைட்டு அடி, மணி வாங்கி. ஆமா, அதுவும் சத்தம் தானே வரப்போகுது. அதை வச்சுட்டு அடிச்சிட்டு படி. ஆனால் என்ன, தேவர்களும் அசுரர்களும் ரெண்டு பேரும் 2 பந்தியா உட்கார வச்சாங்க. தேவர் பந்தி பக்கமாகவே தேவா அமிர்தத்தை பங்கிட்டு வருகிறார். அப்ப பார்த்தார்கள் அசுரர்கள். இவ போற போக்கு சரியில்லையே. தேவ அமிர்தத்தை தேவர்கள் பந்தி பக்கம் எல்லாம் பங்கிட்டு போறா. ஒரு தலை பட்சமாக பங்கிட்டு போறாளே. ஐயா ஒரு நிமிஷம். தேவர்களும் அசுரர்களும் அப்படியே 2 பந்தியா உட்கார வச்சாரு. 2 பந்தியா உட்கார வச்சாரு. பார்த்தார்கள் அசுரர்கள். இவ போற போக்கு சரியில்லையே என்று ஆமா அசுரர் பந்தியில இருந்து எழுந்தரித்து தேவர் பந்தியில வந்து உட்கார்ந்து 2 பேர் கையை ஏந்துறாங்க. அப்படி கையை ஏந்தின உடனே பார்த்தார் யாரு? அசுரர்கள் என்று அறியாத எம்பெருமாள் ஆளுக்கு ஒரு கரண்டி தேவாமிர்த கலசத்தை கையிலே வைத்தார். இவன் 2 பேரும் கையில வச்ச உடனே வாங்கி டபக்குன்னு முழுங்கினான். லபக்குன்னு முழுங்கிட்டான். ஆமா, பார்த்து என்னடா கை வந்த கை வேகமா போதன்னு ஏறிட்டு பார்த்தார். இரு பேர்களும் அசுரர்கள். அவர் 2 பேருக்கும் பட்டயத்தை கொடுக்காரு. எப்படி கொடுக்காரு? ராக போல கொடுத்தவரும் இல்லை, கேத போல கெடுத்தவரும் இல்லை. ராகு கேது என்று பட்டயத்தை சூடிவிட்டு தேவர் வந்தியோசரி தேவா அமிர்தமோசரி அசுரர்களை பார்த்து வெறும் பாத்திரத்தை காட்டினார். பார்த்தார்கள் அசுரர்கள். எங்கிருந்தோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் வந்தார். தேவா அமிர்தத்தை என் கையிலே தாருங்கள் என்றார். தேவர்களுக்கே பங்கிட்டாலே பாதகத்தி கோதகத்தி கதிர் அறுக்கிற கம்பர கத்தி ஒண்ணுக்கும் ஆவாத பிடிகட்ட முட்டை அருவாள். இவளை சும்மா விடக்கூடாது என்று சொல்லி அசுரர்கள் அனைவர்களும் எம்பெருமாளோடு சண்டைக்கு வருகிறார்கள். பார்த்தார் எம்பெருமாள் எங்குடையா சண்டைக்கு வாரீங்க, இருவண்ணிய பாத்துக்கிடுதேன் வச்சுக்கிடுதேன் என்று தன் வலது கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை அசுரர்கள் தலையை அறுத்து வரும்படி ஏவுகின்றார். அந்த சக்கரமானது அசுரர்கள் தலையை அறுக்கிறது எப்படி வருது பாருங்க. எப்படி வருகின்றது? விரு என்றங்கே வருகோதையா, என்றங்கே வருகோதையா. விமலனுடைய சக்கரந்தா, அந்த விமலனுடைய சக்கரந்தா. அது மடமட என்றங்கே வருகோதையா, மடமட என்றங்கே வருகோதையா. அந்த மாயனுடைய சக்கரந்தா, அந்த மாயனுடைய சக்கரந்தா. அது கரகர என்றங்கே வருகோதையா, ஐயா வருகோதையா, ஐயா வருகோதையா, ஐயா வருகோதையா. அந்த கண்ணனுடைய சக்கரந்தா அப்படியே ஐயா வருகோதையா.
இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை அசுரர்கள் தலையை அறுத்து வரும்படி ஏவுகின்றார். அந்த சக்கரமானது அசுரர்கள் தலையை அறுக்கது எப்படி வருது பாருங்க. எப்படி வருகின்றது? விறு என்றங்கே இறைச்சலிட்டு வருகிறது. பார்த்தார்கள் அசுரர்கள். ஆஹா இது எம்பெருமாளுடைய சக்கராயுதம் அல்லவா என்று சக்கராயுதத்துக்கு பயந்து பாதாள உலகத்திலே ஓடி மறைந்தார்கள். அந்த பாதாள உலகத்தை யார் ஆண்டு வருகின்றார்? ஆண்டு வருகின்றார்? பர்பாசூர மன்னனும் இரத்த கண்ணீர் ஆச்சுதையா. அந்த இரத்த கண்ணீர் ஆச்சுதையா அப்படியே ஆண்டு வருகிறார்கள். அப்படி ஆண்டு வரும்போது இருவேர்களும் தெரியல பிள்ளை இல்லாமல் இருக்க அதாவது யாரும் நம்மளைத்தான் எடுக்க வர மாட்டாங்க. நம்மளாவது எடுக்கலாம்னு ஒரு 1 லட்சம் ரூபாய் உள்ள மடக்கணும்னா எல்லாம் அடிமுட்டாளா வந்து வச்சிருக்கு. ஆனால் அசுரர்களும் தேவர்களும் எம்பெருமாளுடைய சக்கராயுதத்துக்கு பயந்து அசுரர்கள் அனைவர்களும் பாதாள உலகத்திலே ஓடி மறைந்தார்கள். பாதாள உலகத்திலே ஓடி மறைந்தார்கள். அந்த பாதாள உலகத்தை பர்பாசுரன் தேவி அந்த இரத்த கண்ணீர் ஆச்சுதையால் ஆண்டு வரும்போது ஆண்டவன் பகவான் நினைத்து குழந்தை இல்லை என்று அந்த உத்தமியால் தவம் இருக்கா. அப்படி தவம் இருக்கும் போது எம்பெருமாள் சக்கராயுதம் இறைச்சலிட்டு வாரதை ஏறிட்டு பார்த்தார். இது எம்பெருமாளுடைய சக்கராயுதம் அல்லவா என்று அந்த சக்கரத்தை இரு கரமெடுத்து வணங்கினார். பார்த்தது சக்கரமானது கும்பிட்ட கைக்கு ராமல் தர்க்கமிடலாமா? கூடாது சொல்லுவாங்க. என்ன இப்பமும் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டு ஐயா என்ன மன்னிச்சிருங்க, என்னை மன்னித்து விடுங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டோம்னா கும்பிட்ட கைக்கு மன்னிப்பு உண்டு. ஆனா இப்பம்லாம் அப்படி கிடையாது. கையிலே தான் வெட்டு விழும். கைய துண்ட வெட்டி கீழே வச்சுட்டு தான் என்ன செய்ய அடுத்து அருவா கழுத்துக்கு போவோம். காலம் கலிகாலமா ஆகி போச்சு. ஆமா அந்த காலத்துல கும்பிட்டாச்சுன்னா மன்னிப்பு உண்டு. பார்த்தது சக்கரமானது. ஏ ராச்சுதை என்னை இரு கரமெடுத்து வணங்கின காரணத்தினாலே உனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று வாழ்த்தி வரத்தை கொடுத்து விட்டு வாக்கை உரைத்து விட்டு பழையபடி எம்பெருமாள் கைவசம் வந்து அமர்ந்தது. அந்த சக்கரத்தினுடைய மகிமையினாலே அந்த இரத்த கண்ணீராச்சுதையா அவ எப்படி இருக்காளம்மா? எப்படி இருக்கின்றார்? அன்று முதல் குளிமாறந்தால் அவ அகிலையால் சூளானா யாரு? அந்த இரத்த கண்ணீராச்சுதையால் அந்த சக்கரத்தினுடைய மகிமையினாலே அந்த இரத்த கண்ணீராச்சுதையால் அவ 1வது மாசையில அவ ஓலை சுழண்டிடுவா. அவ 1வது மாசையில அவ உடையவரை தஞ்சோம் என்பா. அவ 2வது மாசையிலே ஐயரையோன கரங்குமிப்பா. ஐயா 3வது மாசையிலே அவளுக்கு முகவெளுப்பு கண்டிடும். நல்ல 4வது மாசையிலே நாவரச்சகிருப்பு. என்ன 5வது மாசையிலே 5வது மாசையிலே அவளுக்கு 66 பூரணமா. 5வது மாசையிலே அவருக்கு 66 பூரணமா. அவளுக்கு 6வது மாசையில அவ
அங்கோமெல்லாம் தங்க அணியரோ அவ 7வது மாசையில அவளுக்கு இடைச்சேலை கண்டிடுமா அவளுக்கு 8வது மாசையில அவ கண்ட மண்ணை விட்டு திம்பா அவ 9வது மாசையில அவ ஓலை போல சுழண்டிடுவா அவளுக்கு 10வது மாதமாச்சு அவளுக்கு பழுத்திடுவா ரேகம் எல்லாம் என்னாச்சு 1வது மாசத்தையிலை உடையவர தஞ்சம் என்பார் 2வது மாசத்தையில இறையோன கரங்குமிப்பார் 3வது மாசத்தையில முக்கண்ணன தஞ்சம் என்பார் 4வது மாதத்திலே ஆமா நாவரச்ச கிருகிருப்பான் 5வது மாசத்தையிலே அறவயறு பூரணமா அது என்னம்மா என்ன 4வது மாசத்தையில நாவரச்சை கிருகிருப்புன்னா என்ன அதாவது எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் சரி அந்த 4வது மாதம் கருப்பமா இருக்கக்கூடிய பெண்களை தனியா கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அவங்கள சுத்தி சுத்தி புளிச்சு துப்பி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதான் 4வது மாசத்தையில நாவரச்ச கிருகிருப்பு 5வது மாசத்தையில அறவயறு பூரணமா ஆமா என்ன அறவயறு பூரணம்னா என்ன அறவயறு பூரணம் அப்படின்னு சொன்னா அதாவது 5 மாச பிள்ளை அறப்பிள்ளை வயிற்றுக்குள்ள இப்ப நம்ம சாயிண்டுக்காரம்மா 5 மாசம் மாசமா இருக்காங்க அப்படின்னு என்னதான் கற்பமா இருக்குது வெளியே தெரியக்கூடாதுன்னு இழுத்து மூடனாலும் அந்த 5வது மாசம் ஐயா காட்டி கொடுத்துருவாரு. அதானே பார்த்தேன் என்ன புள்ள அழுங்காம குலுங்காம நடக்க நினைச்சேன். அப்படிலாம் இல்லையா மாசம் 5ஆமா பாவம் பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் தான் ஆகுது. 5 மாசமா அது என்னமோ யாருக்கு தெரியும். ஆமா மனோட சூழா இருக்கும். வைகாசில தான் கல்யாணம் முடிஞ்சிச்சு. அப்படியா? ஆமா வைகாசில கல்யாணம் முடிப்பாங்களோ? ஆமா முடிப்பாங்களா? அப்படியாமா முடிக்கலாமே. வைகாசில கல்யாணம் முடிஞ்சு அப்ப 2 பிள்ளை எப்படி பிறந்துச்சு? ஆனால் ஆமா ஆமா 5வது மாசத்தையில அறவயறு பூரணமா. அறவயறு பூரணம் என்னாச்சு காத்தாடி? 6வது மாசத்தையில ஆமா அவ அங்கமெல்லாம் தங்க நீரம் என்னைய சட்டி பட்டி விடுறது மாதிரி சத்தம் கேக்குது. அது என்னம்மா? ஆமா 6வது மாசத்தையில அங்கமெல்லாம் தங்க நிறம்னா என்ன? அங்கமெல்லாம் தங்க நிறம் அப்படின்னா அதாவது வயித்துக்குள்ள தங்க கட்டி கிடக்கு. தங்க கட்டி இருக்கு. அதான் அங்கம் தங்கம். ஆமா அதான் மேனி எல்லாம் ஜொலிக்கும் தக்க 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 தக்கன்னு. 6வது மாசத்தையில ஆமா அங்கமெல்லாம் தங்க நிறம். அவ அங்கமெல்லாம் தங்க நிறம். 7வது மாசத்தையில இடைச்சேலை நகண்டிடுமா. அது என்னம்மா? என்ன 7வது மாசத்தையில இடைச்சேலை நகழுதுன்னா என்ன? இடைச்சேலை நகழுது அப்படின்னு சொன்னா வயிறு பெருசா இருக்கும். சரி பாவடைய இறுக்கி கட்ட முடியாது. அப்ப சேலைய சொருக முடியாது. ஏன் இறுக்கி கட்ட முடியாது? வயிறு பெருசா இருக்கும். வயிறு பெருசா இருந்தா அப்ப எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வயிறு பெருசா தான் இருக்கு. அப்படி இல்ல வயித்துக்குள்ள பிள்ளை பெருசா இருக்கும். வயித்துக்குள்ள குழந்தை இருக்கிறதுனால பாவடைய இறுக்கி கட்ட முடியாது. இறுக்கி கட்டினா என்ன ஆகும்? இறுக்கி கட்டினா பிள்ளைக்கு மூச்சு முட்டும், மூச்சு திணறும். ஆமா அதனால ஆமா பாவடைய இறுக்கி கட்ட மாட்டாங்க, லூசா கட்டுவாங்க. ஆமா ஆமா சேலையை இறுக்கி சொருவ முடியாது. அதான் இடையில சேலை நிக்காது. அதான் இடைச்சேலையும் நகண்டிடுமா அப்படிங்க. ஆனால் 8வது மாசத்தையில ஆமா கட்டம் என்ன விட்டு திம்பா. கட்டக்கார என்னம்மா? நீராயா கட்டக்காரு? நான் தான் கட்டக்கார. ஓவா வாயில ஓட்டி போட உன்னைய. 8வது மாசத்துல கட்டமண்ண பிட்டு திம்பால் அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டமண்ண பிட்டு திம்பான்னு சொன்னா ஆமா கட்டமண்ண எடுத்து திம்பா. அதான் ஏன் சாப்பிடுதாங்க? அது மாசமா இருக்குச்சுல சீல அதாவது சொல்லிய வருங்காலத்து புலவர 8வது மாசம் கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆமா என்னதான் ஒரு வீட்டுக்காரு திருநெல்வேலி அல்வா கடையில போய் 1/2 கிலோ அல்வா வாங்கி கொடுத்தாலும், 1/2 கிலோ அல்வா சாந்தி ஸ்வீட்ஸ்ல போய் 1/4 கிலோ பால்கோவா வாங்கி கொடுத்தாலும், 1/4 கிலோ பால்கோவா அத வாங்கி கொடுத்தாலும் அந்த அம்மாவுக்கு அது ருசியா தெரியாது. அது தெரியாது. அதெல்லாம் எங்களுக்கு மண்ணு பத்த மாதிரி இருக்கும். அத தூக்கி ஓரமா வச்சிட்டு ஓரம் கட்டி நேர வீட்டுக்கு பின்னாடி போவாங்க. போய் ஆமா கட்டமண் செவரு, அந்த கட்ட மண்ணு சீம ஓடு செங்காந்துண்டு வேற என்னலாம் திம்பீங்க?
கறிக்கட்டை உன் மொகரக்கட்டை. என் மொகரக்கட்டைக்கு என்ன? பாரு லிப்டிக்கு 3 லிப்டிக் போட்டிருக்கையா. அதான் கொஞ்ச நாள்ல வாயில குஷ்டம் வரப்போகுது. எதுக்குயா? அம்மா கண்டது கலதையும் வாங்கி போடுறதுக்கு. அதை போட்டாதானையா கேமரால வீடியோ எடுக்கீங்க, இல்லைன்னா எடுக்க மாட்டேங்க. ஆனால் அதுவும் 2 பாட்டுக்கே நீ எடுக்கவே இல்ல. அது என்னமா ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவருக்கு எந்த ஆண்டவருக்கு? அங்கிட்டு இருக்காரு பாரு. அப்படியா? 5 மணி ஆண்டவர். 5 மணி ஆண்டவர். ஆனால் ஆமா, 8வது மாசத்திலே கட்டமண்ண விட்டு திம்பா. கட்டமண்ண விட்டு திம்பா. சும்மா கறிக்கட்டையும் சாப்பிடுவாங்களோ? கறிக்கட்டையை சாப்பிட்டுட்டு தான். ஐயா பூஜை பண்ண போறீங்களா? சாஸ்தாவை பெறப்படிச்சிடலாம். ஆகையினால் அந்த அழகு மங்கை ராச்சுதையால் 10வது மாசத்தில பரிபூரண கர்ப்பம் உண்டு. பரிபூரண கர்ப்பம் உண்டு. அடிப்படியாக வயர்கள் நொந்து அடிப்படியாக வயர்கள் நொந்து அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த குழந்தைக்கு வல்லமையோடு இந்த வையகத்தை ஆள பிறந்ததினாலும் அவளுடைய குலமானது அரக்கர் குலமாக இருப்பதினாலே அழகு அந்த ஆண் குழந்தைக்கு வல்லரக்கன் என்று பெயரை கொடுத்து அருமை மகனாகப்பட்ட வல்லரக்கனை அந்த ரத்த கண்ணீராச்சுதையா அவ எப்படி வளர்த்துவாரா? தாளாட்டி சீராட்டி அவ தாயம் பாலும் ஊட்டி ஊட்டியே தொட்டில் கட்டி அவன் தொடையதில நடைமலர் அம்பிகைய ராச்சுதையா அவன் அழகும் அங்கை வளர்த்துவாரா. தரையதில விட்டோமா ஐயா, தரையதில விட்டோமா அங்க தண்டை கால்கள் நோகும் என்று கால்கள் நோகும் என்று தரையிலே விட்டோமானால் தண்டை கால்கள் நோகும் என்று நீட்டடி போட்டடிங்க. ஆகையினால் பூமியிலே விட்டோமானால் பொற்பாத நோகும் என்று பாதங்கள் நோகும் என்று அப்படியே வளர்த்துவாரா வருகின்றார். அரக்கனுக்கு வயது 18 வயதிலே அரக்கனுக்கு காந்தரூப கல்யாணத்தை முடித்து 21 வயதிலே அரக்கனுக்கு இளவரசு பட்டஞ்சூடி அரக்கன் ஆசை வந்ததனால அழிபூரங்காலத்துல அரக்கனுக்கு அற்ப புத்தி முன்னால வரவ குறை கூட்டணும், செலவை குறைக்கணும் என்று அப்படியே செய்யாத இடுக்கத்தை செய்தான். ஆலயத்தை அடைக்க சொன்னான், பால் மடத்தை மூட சொன்னான், பள்ளிக்கூடத்தை அடைக்க சொன்னான். பார்த்தார் ஆண்டவன் பகவான் என்னுடைய ஆலயத்தை நீ அடைக்க சொல்லுதே. இந்த ஆண்டவன் பகவான் வல்லரக்கனுடைய பாதாள உலகத்திலே பஞ்சத்தை வரவழைக்கின்றார். அது எப்பேற்பட்ட பஞ்சம் அம்மா? எப்பேற்பட்ட பஞ்சம் ஐயா? நாளி நல்ல ஊருண்ட பஞ்சம், நாளி நல்ல ஊருண்ட பஞ்சம், பணியார்த்த தூக்கம் வந்துட்டு நாளி நல்ல ஊருண்ட பஞ்சம், நாயகரை தோற்ற பஞ்சம், நாயகரை தோற்ற பஞ்சம், நாளி நல்ல ஊருண்ட பஞ்சம், ஐயா உருண்ட பஞ்சோ, ஐயா உருண்ட பஞ்சோ, நாயகரை தோற்ற பஞ்சோ. மரக்காணல உருண்ட பஞ்சோ, மரக்காணல உருண்ட பஞ்சோ, மரக்காணல உருண்ட பஞ்சோ, ஐயா உருண்ட பஞ்சோ, அந்த மன்னவரை தோற்ற பஞ்சோ, ஐயா மன்னவரை தோற்ற பஞ்சோ, மரக்காணல உருண்ட பஞ்சோ, ஐயா உருண்ட பஞ்சோ, மரக்கா உருண்ட பஞ்சோ, தோற்ற பஞ்சோ. எப்பேற்பட்ட பஞ்சம்? அது எப்பேற்பட்ட பஞ்சம்? நாளி உருண்ட பஞ்சம், நாயகரை தோற்ற பஞ்சம், ஆளாக்கு உருண்ட பஞ்சம், ஆளனையும் தோற்ற பஞ்சம், மரக்கால் உருண்ட பஞ்சம், மன்னவரை தோற்ற பஞ்சம். ஆமா, அத்தாளி முதல் வீழி வரை
ஆமா தங்கம் எல்லாம் தவிட்டுக்கு விற்ற பஞ்சம் தவிட்டுக்கு விற்ற பஞ்சம் தவிட்டுக்கு தங்கத்தை விற்றாலும் குடிக்க தண்ணீர் கிடைக்காத பஞ்சம் தண்ணீர் கிடைக்காத பஞ்சம் பஞ்சத்தை அறிந்தானா வல்லரக்கன் கிடையாது கிடையாது பஞ்சத்தை அறியாத வல்லரக்கன் ஆமா அவனிகடை 56 தேசமும் பறையடித்தான் கப்பப்பணம் கெட்ட வேணும் கைய கட்டி நடக்க வேண்டும் கைய கட்டி நடக்க வேண்டும் கிஷ்டி பணம் கெட்ட வேணும் கீழ் பணிந்து நடக்க வேண்டும் பணிந்து நடக்க வேண்டும் அப்படின்னு டாப்போல எழுதுனா ஆமா பார்த்தார்கள் சிற்றரசர்கள் எல்லாம் அரசர்கள் எல்லாம் ஏ வல்லரக்கா வல்லரக்கா நாட்டுல மழையும் இல்ல தண்ணியும் இல்ல குடிக்க தண்ணியே கிடையாது ஆமா ஆடு மாடு கடிக்க கரடும் கிடையாது இப்ப வந்து கப்ப பணம் பகுதி பணம் கிஷ்டி பணம் கேட்கின்றாயா என்று அரக்கனோடு ஆமா சிற்ற அரசர்கள் அனைவர்களும் சண்டைக்கு வர பார்த்தான் வல்லரக்கன் பகவான் நினைத்தான் ஆமா பார தவம் இருந்தா தவத்தினுடைய மகிமையினாலே 3 விரலாலே ஆமா முடிக்க வரத்தை வாங்கினான் இது என்ன விரல் அது ஆள்காட்டி விரல் இது பேர் தான் குடியை கெடுத்த விரல் குடியை கெடுத்த விரல் எதுக்கு குடியை கெடுத்த விரல் அதாவது யாராவது இப்போ எங்கேயாவது சண்டை போடுதாங்கன்னு வச்சுக்கிடுவோமே அந்த சண்டை போடுற இடத்துல அதாவது நம்ம சாதாரணமா பேசிக்கிட்டு இருந்தா ஒண்ணும் தெரியாது உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு இந்த ஒரு விரலை இப்படி முன்னாடி போட்டு ஆட்டிட்டோம் சுவாலியம் முடிஞ்சு போச்சு அதோட சண்டை பெருசாயிரும் ஆள் காட்டி விரலை கொண்டு யாருடைய சிரசை பார்த்து கரத்தை நீட்டினாலும் அவருடைய சிரசானது கடலிலே போய் விழ வேண்டும் அடுத்த விரல் என்ன விரல் அடுத்த விரல் பாம்பு விரலை கொண்டு பர்வதத்தை தொட்டாலும் பர்வதம் என்று சொல்லப்பட்ட குண்டு குண்டு மலைகளானது வெடி வைத்து தகர்த்தது போல பட்டீர் பட்டீர் வெடிக்கணும் பட்டீர் என்று வெடிக்க வேண்டும் அடுத்த விரல் என்ன விரல் அடுத்த விரல் மோதிர விரலை கொண்டு சமுத்திரத்தை தொட்டாலும் சமுத்திரத்தில் இருக்குகின்ற பச்சை தண்ணீரானது தக 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 தகவென்று தீப்பிடித்து எறிய வேண்டும் பற்றி தீப்பிடித்து எறிய வேண்டும் 3 விரலால முடிக்க வரத்தை வாங்கிட்டு பூலோகம் 6ஆம் வருகிற வழியிலே நாரத மகாமுனிவர் அரக்கனிடத்திலே கலகத்தை மூட்ட என் அரக்கா பகவான் பொய்யான வரத்தை உனக்கு தந்தாரப்பா என்று கலகத்தை மூட்ட அரக்கன் நினைக்கா ஆமா பகவானை கொண்டால் பார்வதியால் நமக்குத்தானே பார்வதியை நினைச்சிருக்கான் பார்வதி புத்திய மாத்தி விட்டுட்டா இவன் வர வாங்குறது வலது கையில 3 விரல் ஆமா வரத்தை பின்னாடி வச்சான் இடது கையை தூக்குனா முன்னாடி நீட்டினா நேர கைலாசம் வருகின்றார் அரக்கனுக்கு பயந்த ஆண்டவன் பகவான் 33 கோடி முனிவர்களையும் தேவர்களையும் 48,000 கோடி ரிஷிமார்களையும் ஒரு பிருந்தாவனமாக்கி தன்னுடைய 5 சடையையும் 5 இதழாகவே விரித்து போட்டு ஆண்டவன் பகவான் செவ்வரளி மூட்டுக்குள்ளே ஒளிந்திருக்க பார்வதியால் அண்ணனாகப்பட்ட கண்ணனை நினைக்கின்றார் என் அண்ணா கோபாலா யாழில்லை மேல் பள்ளி கொண்டே ஐயா பள்ளி கொண்டே அச்சூதனே நாராயணா சயனம் செய்யோ என் அச்சூதரே எங்கள் ஐயா அந்த அரக்கனுக்கு வரம் கொடுத்து அந்த அரளிவனோ ஒளிந்திருக்கும் அந்த அரக்கனையும் கொல்ல வேணும் அண்ணா கொல்ல வேணும் அந்த அரணார் இடுக்கோ மலை தீர்க்க வேணும் அண்ணா கொல்ல வேணும்
கண்ணா அரக்கனை கொல்ல வேண்டும் அரணார் இடுக்கத்தை தாங்கள் தான் தீர்க்க வேண்டும் அண்ணா. ஆமா அண்ணா என்று பார்வதியால் அண்ணனாகப்பட்ட பச்சைமாலை நினைக்க ஏ பார்வதி நாம அரக்கனை கொல்ல வேண்டுமானால் கருவளையும் மாறி ஆமா உருவளையும் மாறி கருமாறி உருமாறி பிறந்தால்தான் அரக்கனை கொல்ல முடியும் இல்லன்னா ஆமா அரக்கனை கொல்ல முடியாதம்மா முடியாது என்று இருவேர்களும் கலந்து பேசி கருவூரு பட்டணத்திலே கம்சன் தங்கை தேவகியானுடைய திருவயற்றில் துருவாசக முனிவர் கொடுத்த சாபத்தின் பிரகாரம் 8வது குழந்தையாக ஆமா கல் மண்டபத்துக்குள்ள தேவகியாளுக்கும் வசுதேவனுக்கும் திருமணத்தை முடித்து தேவகியால் திருவயற்றில் பச்சம்மாள் ஒரு மாதம் ஆமா ஆயர்வாடி பட்டணத்துல அம்பல யாதவருக்கும் அன்னை யசோதைக்கும் பிள்ளையாக பார்வதியால் ஒரு மாதம் 2 பேருக்கும் மாசம் 10 ஆச்சு. ஆமா என் பச்சம்மாள் கல் மண்டபத்துக்குள்ளே தேவகியாளுடைய திருவயத்தில் அவர் எப்படி அம்மா அவதரிக்கின்றார் நல்லாவே நீ மாஸ்தையிலே நல்ல அஷ்டமி என்னோ திதி அதிலேயே மாய கண்ணனான கோபாலன் அவர் மாலே சுத்தி பிறகாரம்மா அவர் கொடிகள் சுத்தி ஐயா பிறகாரம்மா ஏன் கோபாலே கண்ணேனாவே அஷ்டமி என்னும் திதியதிலே ரோகிணி நட்சத்திரத்தில் மாலை சுத்தி பிறக்கார் என் மாயக்கண்ணன் கொடி சுத்தி பிறக்கார் கோபாலக்கண்ணன் மாலை சுத்தி பிறந்தா மாமனுக்கு ஆகாது, கொடி சுத்தி பிறந்தா கோட்டைக்கு ஆகாது. மாமனை ஜோலிய முடிக்கத்தானே பிறந்திருக்காரு. ஆமா தெங்க இவர் இங்க கல் மண்டபத்துக்குள்ள பிறந்திருக்க ஆயர்வாடி பட்டணத்துல அசோதையால் திருவயற்றில் பார்வதியால் பிறந்தாள். 2 குழந்தை இடத்தை மாற்றினார்கள். பலார்னு விடிந்தது 8வதும் பெண் குழந்தை. கம்சராஜன் குழந்தைய கையில வாங்கி ஆகாயத்துல தூக்கி எறிகின்றான். மேல போன குழந்தை கீழே வந்து விழுந்துச்சா? கிடையாது. அடை மூடா கம்சராஜா, உன்னை கொல்வதற்கு எங்கள் அண்ணன் கண்ணன் ஆயர்பாடி பட்டணத்திலே அம்பல யாதவருக்கு பிள்ளையாக பிறந்து வளர்ந்து வருகின்றான் அப்படின்னு அட்ரஸ் சொல்லிச்சு. ஆகாயத்துல மறைஞ்சு போச்சு. இவன் பூதகியால் வரவழைத்தான் கண்ணனை கொல்ல சொல்ல. ஆமா, பூதகியால் சாகுபிள்ளை பெற்றவள் போல் சண்டாளி வடிவம் கொண்டு கண்ணனை கொல்ல வந்தார். இவர் நஞ்சிப்பால ஒழுக விட்டு நல்ல பாலை உரிந்து பூதகியை போர் முடித்தார். பூதகி இறந்த செய்தி கம்சராஜன் காதுக்கு எட்டியது. 1000 வீட்டு யாதவர்கள் அறிவது என்னவென்றால் 5 வயசு பிள்ளையிலிருந்து அரணா கயிறு கட்டின பிள்ளை வரைக்கும் அவர் ஆம்பளை பிள்ளைய கொண்டுட்டு காளியம்மன் கோயிலுக்கு ஒரு உடம் பால் கொண்டு வாங்கன்னு அறிக்கையிட்டார். 1000 வீட்டு யாதவர்களும் வந்தார்கள். 999 பேர் பாலை வாங்கி அபிஷேகம் செய்தான். 1000ஆவதாக அன்னை அசோதையால் இருக்கின்றார். உடத்தை வாங்கி அபிஷேகம் செய்தான். இந்த பிள்ளைதானே நம்மளை கொல்லதுக்கு வந்த பிள்ளை அப்படின்னு ஒரே வாழை கையில எடுத்தான். காளியம்மன் பாதத்துல வச்சிருக்கான். வச்சு விழுந்து கும்பிடுகின்றான். பார்த்தார் கண்ண ஏ கம்சராஜா என்று என் ஆயனந்த கோபால கண்ண துள்ளி கீழிறங்கி அவர் உறைவாளை கையில் எடுத்து ஐயா கையில் எடுத்து கம்சராஜன் தலையறுத்தார் ஐயா கையில் எடுத்து
கணேசன் தலையை அறுத்தார். தலையை அறுத்தார். காளியம்மன் பாதத்துல வச்சிட்டார். பாதத்திலே வைத்தார். வைத்து விட்டு ஆமா எத்தனை பேர் உயிரை வாங்குவதற்கு இப்படி வந்து வரத்தை வாங்கிட்டு உட்கார்ந்துருக்க ஆமா என்று அவனை கொன்றுவிட்டு கோபிமார்களிடத்திலே ஆமா ஆயர்பாடி பட்டணத்துல பால் மோர் வெண்ணெய் அத்தனையும் களவாடி திங்க அசோதையால் என் மகனே கண்ணா அப்பாதில் செய்யாவிட்டால் ஆமா அரையளவு பஞ்சம் தகப்பன் தொழில் செய்யாவிட்டால் ஆமா உனக்கு ஆமா தரையளவு பஞ்சம் ஆகையினால ஏ அப்பா கண்ணா ஆடு மாடுகளையும் மேய்க்க வேண்டும் என்று 1000 ஆடு மாடுகளையும் பத்தி கொடுத்தார். ஆயன் கஞ்சி களையத்தையும் கையிலே கொடுத்தார். பார்த்தார் எம்பெருமாள் ஆயன் அந்த கோபாலக்கண்ணன் ஆடு மாடுகளை பத்தி கொண்டு சண்முகமாம் பொய்கை கரையிலே வந்து புல்லாங்குழல் எடுத்து இசை பாட ஆடுகள் மாடுகள் அழகு திருநடனம் ஆட அரணார் ஒளிந்திருக்கும் அந்த அரளிக்கொப்பும் சேர்ந்தே ஆடியது. பார்த்தார் பச்சம்மா செவ்வரளி மூட்டுக்குள்ள இருக்குது. யாரா இருந்தாலும் வெளியே வாங்க. ஆமா அப்படி இல்லை என்றால் செவ்வரளி மூடாக போன சாபத்தை கொடுத்து விடுவேன். இந்த சத்தத்தை கேட்டார் ஆண்டவன் பகவான். செவ்வரளி மூட்டை விட்டு கீழிறங்கி வந்து நீக்க ஆமா என் அத்தானே பகவானே ஆரங்கொண்ட திருச்சடைகள் அவந்துளைந்து இருப்பதென்ன பொண்ணு நிறமேனி எல்லாம் புழுதிப்பட்டு இருப்பதென்ன தங்க நிறமேனி எல்லாம் தர குறைந்து இருப்பதென்ன யோ மச்சானே ஆமா என்னையா இப்படி வந்திருக்கீரு? என்ன கைலாசத்துல எவ்வளவு ஜகஜோதியா இருப்பேரு, இங்க வந்து இப்படி இருக்கீர. என்ன செவ்வரளி மூட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற? என்ன காரணம்? அது ஒண்ணும் இல்ல மச்சா. ஆமா அரக்கனுக்கு வரத்தை கொடுத்தேன். கொடுத்ததே நான் தான். ஆமா யாருக்கு? அரக்கனுக்கு வரத்தை கொடுத்தேன். சண்டார பாவி வல்லரக்க ஆமா என்கிட்ட வரத்தை வாங்கி கொண்டு பலத்தகிடா மார்பிலே பாய்வதை போல தீட்ன மரத்திலேயே கூர்மை பார்ப்பது போல பாவி என்கிட்ட தான் வரத்தை வாங்கினா. ஆமா இப்ப என்னையே பரிசோதிக்க வருகின்றான். உண்ட வீட்டுக்கு ரெண்டங்கம் செய்வது போல சண்டால என்ன பரிசோதிக்க வந்துட்டானே. அவனுக்கு பயந்துலானா இப்படி ஒளிஞ்சு கிடக்க எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆமா பார்வதி வேண்டான்னு விட்டாச்சு. ஆமா கைலாசத்தையும் விட்டாச்சு. படியலப்பையும் விட்டாச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டேன். என்ன ஒருத்தனுக்காக எல்லாத்தையும் விட்டேன். இப்போ இந்த செவ்வரளி மூட்டுக்குள்ள அவனுக்கு பயந்து ஒளிஞ்சு கிடக்க என்ன செய்ய? யோ மச்சான் மச்சினமார் துணை இருந்தா மலையேறி பிழைக்கலாம் ஐயா. ஆமா ஐயா என்னைய காப்பாத்தும் ஐயா. அரக்கனை கொல்ல வேண்டும். இந்த அரணார் இடுக்கத்தை தீர்க்க வேண்டும் என்று எம்பெருமானிடத்துல சொல்ல. ஆமா அவன் பார்த்தார் எம்பெருமாள். யோ மச்சான் என்ன நான் அரக்கனை போய் கொண்டுட்டு வர எனக்கு சம்மதம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். எனக்கு பரிபூரணமாக சம்மதம். என்ன தெரியுமா? என்ன? ஆடு மாடு அத்தனையும் நீங்க தான் மேய்க்க வேண்டும் என்று ஆண்டவன் பகவானுக்கு ஆட்டு இடையர் போல ஆடு மேய்க்கும் யாதவர் போல வடிவத்தை கொடுத்தான். ஆடு பத்தம் கம்பையும் கையில கொடுத்தார். கஞ்சி களையத்தையும் கையில கொடுத்தார். யோ மச்சான் என்ன நான் போய் அரக்கனை கொன்னுட்டு வாரேன் என்று எப்படி போனா அரக்கனை கொல்லலாம். எப்படி போனா கொல்லலாம். இவன் நினைச்சிருக்கிறது பகவானை கொன்னுட்டா பார்வதி நமக்கு நினைச்சு போய் படுத்திருக்கான். அப்போ ஆமா பார்வதியை விட 10 மடங்கு அழகாக போகணும். அழகாக செல்ல வேண்டும். என்ன இந்திரன் கெட்டது பெண்ணால. அந்த சந்திரன் கெட்டது பெண்ணால. அந்த சூரியன் கெட்டதும் பெண்ணால. இலங்கையாலும் ராவணன் கெட்டதும் பெண்ணால. ஆனால் வாலி கெட்டது பெண்ணால. இந்த வையகம் கெட்டது பெண்ணால. இப்ப கட்டையில கிடக்க போறது கெட போறதும் பெண்ணால. கட்டமண்ணா போறதும் பெண்ணால. அதான் சொல்லுவாங்க என்ன பெண்களை நினைச்சிட்டா ஆமா சீக்கிரம் அவனுக்கு அழிவு கிட்ட நெருங்குது நினைக்கலாம். அடுத்தவன் பொண்டாட்டிய நினைக்க கூடாது. ராவணன் அடுத்தவன் பொண்டாட்டிய நினைச்சான். ஆமா வாலி அடுத்தவன் பொண்டாட்டிய நினைச்சான். தெய்வேந்திரன் கௌதம ரிஷி அடுத்தவர் பொண்டாட்டிய நினைச்சான். அடுத்தவன் பொண்டாட்டிய நினைச்சா அழிவு. பார்த்தார் எம்பெருமாள் நாராயணன். எங்க தெரியுது
கட்டக்காரனுக்கு மாய மோகினி அவதாரம் எடுத்தான். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கல்யாணம் முடிஞ்சு ஆமா 8வது நாள் சண்டை போட்டு வீட்டுக்கு போற மாதிரி வடிவத்தை எடுத்தார். மாய மோகினி அவதாரம் எடுத்து ஒண்டல் வண்ணன் தன்னுடலை சொருபம் மாறியே பெருமாள் சொருபம் மாறியே பெருமாள் அந்த கோசலையால் பெற்ற பாலன் கோலங்கொண்டார். ஆமா அப்படியே வடிவத்தை எடுக்காரு. அந்தறிந்த பெரியோர்கள் ஆனந்தம் பாட சொல்லுறதுக்கு நல்லா தான் இருக்கும். அந்தறிந்த பெரியோர்கள் ஆனந்தம் பாட மாய மோகினி அவதாரம் எடுத்து சல் நடந்து வருகின்றார். இந்த அரக்கன் கனவு கண்டு தூங்குகின்றான். என்ன சொல்லி தூங்குகின்றான்? மாமரத்தை கண்டையம் மாமமகம் போக கண்டே மாமமகம் மச்சானோடு மாலையிட்டு வாழ கண்டே ஆலமரத்தை கண்டைய அத்தமகா போக கண்டே அத்த மகளோடு ஆசையா தாலி கட்டி வாழ கண்டேன். பார்த்தார் பச்சம்மாள். ஏ அரக்கா இவர் சத்தம் கொடுக்க அவன் அங்க இருந்து கொடுக்கான். ஏ பெண்ணே காட்டு வழியா போறிய எங்கம்மா போற? போகலாமா நீ எங்க போறாய்? என் கூட வருவையானால் உனக்கு கட்டில் உண்டு மெத்தை உண்டு கைப்பிடிக்க தோழி உண்டு சீவி முடிக்க ஆளு வைப்பேன் உனக்கு சேல கட்ட நான் வருவேன் முடிக்க ஆளு வைப்பேன் உனக்கு பொட்டு வைக்க நான் வருவேன் நெத்தியில பொட்டு வைக்க நான் வருவேன் என்று அரக்கனிடத்திலே அரக்கன் மோகினி இடத்துல சொல்ல ஏ அரக்கா உனக்கு முன்னாடி ஆயிருக்காப்பா? ஆயிட்டா ஆமா. அரக்கா அப்பம் சரிபட்டு வராது. என்ன சரிபட்டு வராது? ஏ அரக்கா எனக்கு சக்கேளந்தி போராட்டம் ஐயா போராட்டோ எனக்கு சாகு மண்டோம் திண்டாட்டோ ஐயா போராட்டோ அடியே சக்கலந்தி போராட்டம் எனக்கு சாகு மட்டும் திண்டாட்டம் நான் வரமாட்டேன். நம்ம ரெண்டு பேரும் என புரியாம வாழன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன தெரியுமா? என்ன வழி? அதோ தெரியுது பாரு கங்கை. அந்த கங்கையில போய் குளித்து நீராடி இடது கையில திருவெண்ணீர் எடு. ஆமா. வலது கை 3 விரலால அந்த திருவெண்ணீரை தொடணும். ஆமா. எதுக்கு வலது கை 3 விரல சொல்லுதாரு? எதற்கு? ஏன்னா அவன் வரம் வாங்கி இருக்கிறது வலது கையில 3 விரல் தான். ஆமா. அந்த திருவெண்ணீரை தொட்டு முக்காலும் சத்தியமாக என் மனைவி மூத்ததாரத்து கூட முகம் கொடுத்து பேச மாட்டேன் அப்படின்னு முன் சிரசில கைய வைத்தால் நம்ம ரெண்டு பேரும் என பிரியாம வாழலாம் என்று எம் பெருமாள் சொல்ல வந்த பெண்ணை நினைத்தான் வலது கை 3 விரல்ல வாங்கின வரத்தை மறந்தான் கங்கையில குளித்து நீராடினான் இடது கையில திருவெண்ணீரை எடுத்தான் வலது கை 3 விரலால அந்த திருவெண்ணீரை தொட்டான் முக்காலும் சத்தியமாக என் மனைவி மூத்ததாரத்து கூட முகம் கொடுத்து பேச மாட்டேன் அப்படின்னு முன் சிரசில கையை வைத்தான். கையை வைத்த உடனே ஆமா அரக்கனுடைய சிரசானது அத்து தெரித்த அலை கடலிலே போய் விழுந்தது. எத்தனை பேர் உயிரை வாங்க இப்பேற்பட்ட வரத்தை வாங்கினாய் வல்லரக்கா இந்த அரக்கனுடைய சடலத்தை இடது காலாலே எத்தி தள்ளிவிட்டு அத்தானே பகவானே அரக்கனை கொண்டு வந்தேன் ஆதிவள்ளி கைலாசம் போங்க என்று எம்பெருமாள் சொல்ல மச்சான் என்ன ஏமாத்திருவீர்? நான் போக மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். அரக்கனை கொண்ட கோலத்தை என்னிடத்தில் காட்டாவிட்டா நான் கைலாசம் போக மாட்டேன் என்று பகவான் மறுக்க நானோ மாய மோகினி அவதாரம் எடுத்து அரக்கனை கொன்றேன். அதை பார்த்தா உமக்கு தாங்காதியா? தாங்க மாட்டீர். மச்சான் என்ன
உங்க தங்கச்சி பார்வதியை விட பேரழகா? ஆமா. அவளை விட மிஞ்சின அழகு இந்த உலகத்துல யாரு இருக்கா? முதல்ல காமிங்க பார்க்கலாம். யாருன்னு வடிவத்தை எடுத்து காட்டுங்க. காட்டுங்க காட்டுங்க. உடனே எம்பெருமாள் மாய மோகினி அவதாரத்தை எடுக்க மாய மோகினி அவதாரத்தை பார்த்தவுடனே ஆமா தில்லை அம்பல நடராஜன் எங்களை அந்த திருநீலகண்டன் சாமள ரூபணன் ஆண்டவனாதிகரை கண்ட சிவபெருமான் எம்பெருமாளை பெண் என்று நினைத்தார். பெருமாள் என்றறியாமல் பெண் என்று நினைத்து மாயவன் என்றறியாமல் மங்கை என்று நினைத்து ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமான் எம்பெருமாளை மாய மோகினி என்று நினைத்து ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமான் மெய் மறந்து ஐயா அவரும் ஓட இவரும் ஓட ஐயா இருவரும் ஓடும் போது அத்தான் ஓட உதிரமானே அந்த பூமியில விழுந்த நாடாள் அந்த பூமாதேவி நாங்க மாட்டாள் என்று எண்ணி எம்பெருமாள் அவர் இருகரத நானும் ஏந்தி என் பக்கத்தில நான் இருந்த என் வெங்கட பாறையில அந்த பாறையில எரியும் போது ஏ பாலகண்ட நான் தெரிந்து ஐயா பிறகுதையா ஒரு குழந்தை ஐயா கையாலீன கமண்டலமா ஐயா கழுத்தலீன துளசி மாலை ஐயா வட்ட நல்ல தளப்பகட்டி அவன் காவி வேட்டி கொய்து உடுத்தி நல்ல பங்குனி மாதத்தில ஐயா 12ஆம் தேதியிலே ஏ அரியு சிவனு சேர்ந்ததாலே ஐயா ஐயனாரு கையனார இவர் அவனியில பிறக்க போறார். ஐயனாரு கையனார இந்த அவனியில பிறக்க போறார். போடுங்கம்மா ஒரு குழாவை நல்ல பொன்னான மணி குழாவை என் தங்கமாக ஐயனாரோ அவருக்கு வெள்ளியால பூணூலையே ஐயா விலை மதிய தாழ்வனமா ஐயா தங்கத்தால பூணூலையே தனி வைர தாழ்வனமா என் தங்கமாக ஐயனாரோ வேளரல்ல வேளையா சாமரடு சாமம் போல ஐயா சதிய சாம வேளையில ஏ கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்று சொல்லி நல்ல பங்குனி மாதத்தில ஐயா 18ஆம் தேதியில நல்ல உத்திரம் அந்த நட்சத்திரம் ஐயா அரியு சிவனும் சேர்ந்ததாலே ஏ ஐயனார் ஐயனார் ஐயா ஆன மேல ஐயனார் ஏ ஐயனார் ஐயனார் ஐயா குதிரை மேல ஐயனார் 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 ஐயா ஐயம்மன் வேம்படையே ஏ அதிகாரி தாராய சிவனு சேர்ந்ததாலே ஐயனார் கையாரியில துளசி மாலை கழுத்ததில துளசி மாலை நல்ல தளப்பகட்டி அரியு சிவனு சேர்ந்ததாலே இந்த சின்ன மாடான் குடியிருப்பில் என் செல்ல பிள்ளை ஐயனாரோ இந்த வேம்படி சுடலையோடு இந்த சுடலையோட அடையத்தில் அரியு சிவனு சேர்ந்ததாலே ஆடி நல்ல மாசையில அழகு கடைசி வியாழக்கிழமையிலே ஐயா எழகுழுங்க ஜாமம் போல எங்கள் ஐயா ஐயனாரோ அரியு சிவனும் சேர்ந்ததினால் நாளால் சாத்தா என்ற சீனி முடி சாத்தா வந்துதான் பிறந்தார்.